உனக்கு 45 பேர் செத்ததற்கான காரணத்தை அறிவதற்கு சிபிஐ சமன் அனுப்பினால் அது கூடாது. இல்ல எலெக்ஷன் டைம்ல அந்த விஷயம் பண்றாங்க. எலெக்ஷன் டைம்ல தானே போய் சாகடிச்சிருக்க. நீ நேரத்தோட போய் நேரத்தோட வகுத்து நேரத்தோட பண்ணியிருந்தா அது மக்கள் செத்துருக்க மாட்டார்கள். நம்முடைய துயரம் 45 பேர் செத்ததில் இல்லை, செத்துப்போன நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்களே அமைதி அடைந்து விட்டார்கள். சரி, ஏதோ 20 லட்ச ரூபாய் இவர் கொடுக்குறார், அமைதி சொல்லுகிறார், சரிதான், என்ன செய்வது? முண்டி அடித்து கொண்டு இந்த மோசமான மனநிலை என்ன? இன்னமும் சினிமாக்காரனாக சினிமாக்காரனாக உன்னை பார்க்கிறார்களே தவிர அரசியல் கட்சி தலைவர், நாட்டினுடைய போக்கை மாற்றுவதற்காக வந்த தலைவர் என்று கருதியாக பார்க்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், சிபிஐ விசாரிக்கிறது, சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டுக்கிறது, நீதிபதி அதில் இருக்கிறார். சிபிஐ மட்டுமல்ல, சிபிஐயே நீதிபதி குழுவோடு சேர்ந்து தான் பணியாற்ற வேண்டும். அப்படியானால் உண்மை என்ன என்று தெரிய வேண்டாமா? தவறு செய்தது செந்தில் பாலாஜியா, தவறு செய்தது நீனா? அதை கண்டறிவதற்கு தான். அது என்ன அவருக்கு நோட்டீஸ் அனுப்பலாமா? அவர் என்ன தேவர் உலகத்திலிருந்து இறங்கி வந்த இறைமகன் இயேசுவா? என்ன இதெல்லாம் பேச்சு என்று பேசுகிறாய் நீ? உண்மையை அறிய வேண்டாமா என்று கேட்க சமன் அனுப்புவார்கள். எதனால், என்ன நேரத்துக்கு நீ போனாயா, அந்த தவறு ஏன் நடந்தது, வண்டி எதற்காக கூட்டத்துக்குள் விட்டாய், எல்லாம் கேட்பார்கள். அது பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். சும்மா புரியாமல் அவருக்கு சென்சாருக்கு தனி கமிட்டி இருக்குது. அவன் இதுக்கு முன்னாடி 100,000 படத்தை நிறுத்தி இருக்கிறான், 100,000 படத்தை துண்டு போட்டிருக்கான். இல்லை, இது விஜயோட கடைசி படம், அரசியல் சார்ந்த கருத்துக்களோட வருதுன்னு. இப்போ என்ன செய்யலாம்? இந்த கடைசி படத்திற்கு தணிக்கை குழு செயல்படாது என்று நிறுத்தி வைத்து விடலாமா? சட்டங்களை தனி மனிதர்களுக்கு தியேட்டர் கொடுக்கலான்னு சொல்லி திமுக மேல குற்றம் சாட்டுறாங்க, விஜய் நெருக்கடி கொடுக்குன்ட்டு. அப்போ இது பாஜக நெருக்கடி கொடுக்குன்னு தானே புரிஞ்சுக்க முடியும். அது எப்படி? பாஜகவுக்கு தியேட்டர் வச்சிருக்காங்க இங்க. பாஜக தியேட்டர் வைக்கலாம், திமுக நெருக்கடி கொடுக்குறான் என்று சொன்னால் கூட எனக்கு புரியும். அதான் எல்லாரும் கேக்குறாங்க, பாஜக ஏன் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குதுன்ட்டு. பாஜக என்ன கொடுக்குது? இல்ல, இப்ப சென்சார் கொடுக்காதது மூலமா ஒன்று செய்வோம். நான் ஒன்று சொல்லுகிறேன். விஜய் கடைசி படமாக இருப்பதினாலும், அவர் ஒரு செல்வாக்கு பெற்ற சினிமா நடிகராக இருப்பதினாலும், தணிக்கை குழு அவர் படத்தை பொறுத்தவரையிலும் செயல்படாது என்று ஒதுக்கி கொள்ளலாமா? சொல்லு. இல்ல, அப்படி நான் சொல்லல. ஆனா அவங்க சிபிஎஃப்சி தரப்புல ஒரு சில சீனை நீக்க சொல்றாங்க. அவங்க நான் சொல்வதை கேளு. இப்படியே நம்மை கருதுவார்கள் என்று சொன்னால் அந்த சட்டத்தை நாம் நீக்கிக் கொள்ளலாமா? தணிக்கை குழுவை நாம் செயல்படலாம். தணிக்கை குழுவை நீக்க வேண்டாம், தணிக்கை குழு நேர்மையா செயல்படணும் அப்படிங்கிறது தான். நேர்மை எது, நேர்மை இல்லாதது என்று செயல்பட்ட பிறகுதான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? இல்ல, டிலே பண்றதுங்கிற டிலைடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு. இதற்கு முன்னால் எந்த படத்திற்கும் தணிக்கை குழுக்கள் இது போல தாமதப்படுத்துறது ஃபுல்லா மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்கள் உள்ள படத்துக்கு தான் அவங்க தாமதப்படுத்துறாங்க. இப்போ கேரளா ஸ்டோரி அண்ட் இன்னொன்னு காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான நான் கேட்கறதே உனக்கு புரியல. நான் ஒன்று சொல்லுகிறேன். இப்போ நீ என்ன சொல்லுகிறாய் என்றால், எது செய்தாலும் அந்த அரசு வேண்டுமென்றே செய்கிறது, இவர்களை கூட்டணிக்கு இழுப்பதற்காக சொல்லுகிறது. சார், அப்படிதான் சார் தெரியுது இந்த செயல்களை. ஏன்னா முந்தின நாள் தான் தமிழிசை சொல்றாங்க, விஜய் கூட்டணிக்கு வரலன்னா அவர் அழிஞ்சு போயிடுவாரு, அவரால் தனியா நிக்க முடியாத அனுபவம் உள்ள எங்க கூட அழிஞ்சு போயிடுவார்னா என்ன பொருள்? தோத்து போயிடுவாரு. அதான் சொல்றேன், தோற்று போயிடுவாருன்னு நம்மளுடைய கருத்தை சொல்லுகிறார்கள். நான் கூட தான் சொல்கிறேன். விஜயகாந்த் இது போல தான் 3வது அணி வைத்து தோற்று ஒன்றுமில்லாமல் போய்விட்டார் கடைசியில். அப்புறம் இறந்து போய்விட்டார். அது மாதிரி நீனும் தனியாக நின்று இது விஜயகாந்த் செய்த சோதனையை இன்னொரு தடவை நீ எதுக்கு செய்ய போகிறாய் என்று கேட்கிறேன். காங்கிரஸ் உன்னை காட்டி 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 இப்போ திமுகவோடு ஐக்கியப்பட்டு விட்டான். காங்கிரஸ் உன்னோடு வரப்போவதில்லை. வந்தால் அந்த கட்சியை 2ஆக உடைப்பார்கள். உடைக்கப்பட்ட கட்சி உன்னோடு பயனில்லை. நான் சொல்வது புரிகிறதா? காங்கிரஸ் உன்னோடு வர வேண்டும் என்று உறுதியாக ராகுல் முடிவெடுத்தால், மூப்பனார் தோற்றுவித்த கட்சியை போல சிதம்பரம் ஒரு கட்சி தோற்றுவிப்பார். ஏனென்றால் சிதம்பரத்திற்கு ஒரு தேவை இருக்கிறது, செல்வ பெருந்தகைக்கு ஒரு தேவை இருக்கிறது, குற்ற வழக்குகளிலிருந்து தனக்கு நெருக்கடி வந்து விடக்கூடாது என்று. அப்புறம் குடுக்கல் வாங்கலாம் நடைபெறுகிறது அவர்களுக்கு. அதை தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றும் கொள்கையும் அரசியலும் கிடையாது. அது ஒரு பக்கம். இந்த சிதம்பரத்திற்கு ராஜ்யசபா உறுப்பினராக வேண்டும். எங்கே போய் ஆகுது? மத்திய பிரதேசத்தில் அவர்களுடைய ஆட்சி இருக்கிறதா? இல்லை. ஆகவே ஸ்டாலின் தான் அந்த இடத்தை கொடுக்க வேண்டும். 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு நீ தான் ராகுல் தனியாக இந்த கட்சியை விஜயோடு சேர்த்தால் நான் கட்சியை உடைத்து உன்னோடு சேர்க்கிறேன். கட்சியை உடைப்பதற்கு வெங்காயம் இங்கே ஒரு 50 பேர் இருப்பான், அங்கே ஒரு 50 பேர் இருப்பான். வேறு மாவட்ட கமிட்டிக்கு கீழே ஆளே இல்லாத கட்சி அது. எப்பொழுதும் பெர்சனாலிட்டிஸ் ஓரியன்ட் பார்ட்டி.
கூட்டணி சேருவதன் மூலமாக அந்த கட்சி இருப்பது போல் தோன்றுமே தவிர காமராஜருடைய மிச்ச சொச்சத்தினால் இன்னும் ஒரு 5% மக்கள் வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கட்சி 2ஆக உடையும் என்ற அச்சம் ஏற்படுத்தப்பட்டவுடன் ராகுல் அடங்கிவிட்டார். முதலில் ராகுலுக்கு கூட அந்த எண்ணம் இருந்தது என்று தான் நான் கேள்வியுற்றேன். பிறகு அடங்கிவிட்டார். இந்த இருக்கிற 50 பேரில் ஆளுக்கு 25 பேராக பிரித்துக் கொள்வது. நீங்களே சொல்றீங்க காங்கிரஸுக்கு தொண்டர்களும் கிடையாது, இதுவும் கிடையாதுன்னு. அப்படிப்பட்ட காங்கிரஸ் விஜய் கூட வர, அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு 5% ஓட்டு காமராஜரின் பேரின் காரணமாக இருக்கிறது என்று சொல்கிறேன். நீ பாதியை கேட்டுவிட்டு பாதியை விட்டு விடுகிறேன். அங்கே 5% ஓட்டு இல்லைன்னா இதை நாய் கூட தேடாது. என்ன 5% ஓட்டு ஏன் இருக்கிறது என்றால், இந்த காமராஜர் பேரை மறக்காத பழைய தலைமுறைக்காரர்களுடைய மீது சுற்றம் தென் மாவட்டங்களில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த 5% ஓட்டு காங்கிரஸுக்கு போகிறது. புரிகிறதா? இந்த 5% ஓட்டை பெறுவதற்காக ஸ்டாலினும் விரும்புகிறார். இவர்களும் ஒரு 10 இடங்களை வாங்கி கொண்டு அவருடைய வாக்குகளையும் பெற்று ஒரு கட்சியாக இன்னும் நிலை பெற்று நிற்கிறார்கள். இதை முன்பு ஒரு முறை மூப்பனார் உடைத்தார். மூப்பனார் உடைத்ததுக்கு வேறு காரணங்கள் உண்டு அரசியலில். அதே மாதிரி நான் உடைக்கிறேன் என்று இவ்வளவு சிதம்பரம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். அதனாலே எனக்கு ராஜ்யசபா மெம்பர் பதவி தந்து விட வேண்டும். நான் இந்த கட்சியை உடைத்து விடுகிறேன். காங்கிரஸ் முன்னோடு இருக்கிறதாக நானும் சொல்லிக் கொள்கிறேன். கை சின்னம் கிடைக்காதே தவிர நம்ம வேறு சின்னத்தை, கால் சின்னத்தை வைத்துக் கொள்ளலாம். அவன் கை சின்னம் வைத்துக் கொள்ளட்டு, நம்ம கால் சின்னம் வைத்துக்கொள்வோம். வைத்துக்கொண்டு நான் கொஞ்சம் வாக்குகளை உனக்கு காங்கிரஸின் பேராலே குழப்படி செய்கிறேன். காங்கிரஸை பலவீனப்படுத்தி விடுவோம். விஜய் கட்சியும் தோற்று விடும். இங்கே வந்ததனுடைய பலனை விஜய் அடைய முடியாது. ஒரு முழு கட்சியாக வந்தால் இந்த 5% ஓட்டாவது கிடைக்கும். முழு கட்சியாக வராமல் ஆளுக்கு பாதியாக வந்தால் என்ன கிடைக்கும் விஜய்க்கு? ஆக விஜய் கூட்டணி அரசியல் நடத்துகிறேன் என்று சொல்லி கோமாளித்தனமாக கடைசியில் ஓபிஎஸ் திமுகவோடு சேரலாமா என்று சொல்லி கொண்டிருக்கிறார். வைத்தியலிங்கம் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்களாம், சேருவது என்று முடிவுக்கு வந்து விட்டால் விஜயோடு சேர்ந்து தற்கொலை செய்து கொண்டால் என்ன, தனியாக நின்று தற்கொலை செய்து கொண்டால் என்ன, பேசாமல் திமுகவுக்கு போனால் நாம் கொஞ்சம் பேர் வெற்றி பெற்று விடலாம், 10 இடம் கொடுத்தாலும் வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லுகிறார்கள். திமுகவும் தயாராக இருக்கிறான். நீ ஒரு தனி கட்சி வைத்து நீ வருகிறேன் என்றால் உனக்கும் ஒரு அரை இடம் கொடுத்து உன்னையும் சேர்த்து. இல்லை, எடப்பாடி தான் தண்ணி கேன் போட வந்தவங்களெல்லாம் கூட்டணிக்கு கூப்பிடுறதா ஒரு விமர்சனம் இருக்கு. எது எடப்பாடி தான் தண்ணி கேன் போட வந்தவங்களெல்லாம் கூட்டணிக்கு கூப்பிடுறதா ஒரு விமர்சனம் இருக்கு. இல்லை அவ்வளோ வீக்கா இருக்குன்ட்டு. வீக்கா இருக்குங்கிறது உங்க கருத்து. தேர்தலில் நின்ற பிறகு தெரியும். மக்கள் எப்பொழுதும் யார் வேண்டாம் என்று முடிவு செய்கிறார்களோ அதற்கு எதிராக வலுவாக நிற்கின்ற கட்சி எது என்று பார்த்து வாக்களிப்பார்கள். அப்படித்தான் கருணாநிதியை தோற்கடித்த போது அம்மாவுக்கு வாக்களித்தார்கள். ஒரு கட்டம் அம்மா தோற்கடிக்கப்பட்டார்கள், மறுபடியும் திமுகவுக்கு வாக்களித்தார்கள். அம்மா ஒரு 2 இடத்தில் நின்று தோல்வியுற்றார்கள். இதெல்லாம் மக்களுடைய மனநிலை. அதிமுக நீ என்ன சொல்ற? ஆகாத இந்த ஒரு கட்சி, அரசியல் கட்சிகள் நம்ப வேண்டும் முதலில். இந்த விஜய் காங்கிரஸ் வருகிறேன் என்று சொல்லி கொஞ்சம் வேறு அரசியல் பண்ணி பார்ப்போம் என்று நினைத்தால் அந்த கட்சியவே உடைப்பேன் என்று கிளப்பி விட்டார்கள். அவ்வளோதான், முடிந்து விட்டது. இனிமேல் காங்கிரஸ் வரப்போவதும் இல்லை, வந்த கட்சியால் பயனும் ஏற்பட போவதில்லை. சரியா? இத்தனை கட்சிகள் இருக்கின்ற நாட்டில் ஒரு கட்சியும் உன்னோடு வரவில்லை என்றால் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புரிகிறது. நீயே கரையேறி வராயா என்று தெரியவில்லை. உன் படகில நானும் ஏறிக்கொண்டு குப்புற கவிழ்வதிலே என்ன பயன் இருக்கிறது என்று கருத மாட்டார்களா? ஆனால் அதிமுகவோட முன்னாள் நிர்வாகிகள் நிறைய பேர் விஜயை நோக்கி போகிறாங்க. யாரு? செங்கோட்டையன் தவிர இப்போ ஜேசிடி பிரபாகரன் போயிருக்காரு. அவர் போய் வெகு காலம் ஓபிஎஸ்ல போனார். ஓபிஎஸ் ஒப்பேராது என்று சொல்லி வெகு காலம் தொங்கலில் இருந்தார். அப்புறம் ஏடிஎம்கேக்கு போவோம் என்று நினைத்தார். பரவாயில்ல, அங்கேயும் நம்மளை ஒருத்தன் அங்கே இல்லை சார், மாவட்ட அளவில் நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதிமுக என்று சொல்லுகிறார்கள். இந்த ஒரு நீ இந்த யூடியூப்காரங்க கொஞ்சம் பேர் பிடிச்சி வச்சிருக்காங்க ஒவ்வொரு கட்சிக்காரனும் பேசுறதுக்குன்னு. அவங்க பேசுறதை கேட்டு நீ பேசுற சார். நீங்க தான் அதீதமா அதிமுகவை நம்புற மாதிரி தெரியுது. அதிமுகவை மக்களா ஜெயிக்க இல்லை. என்னுடைய கருத்து என்ன என்றால், திமுக அகற்றப்பட வேண்டும். மாற்றாக இருக்கின்ற பெரிய கட்சி இருப்பதிலே அதிமுக தான். ஆகவே அதிமுக தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பாமக போய் நான் விஜய் வருவார் என்று சொல்லி விஜய் ஒரு கட்சியும் நம்பவில்லையே. செங்கோட்டையனை போல வழியற்றவர்கள் மட்டும்தான் போய் செல்கிறார்களே தவிர ஓபிஎஸ்ஸே இன்னும் திமுகவுக்கு போகுமா என்று தானே சிந்தித்து கொண்டிருக்கிறார். தினகரன் எங்கே போகலாம் என்று சிந்தித்து கொண்டு, இவருக்கு 1.5% ஓட்டு இருக்குது, அவருக்கு 3/4% ஓட்டு இருக்குது. இவர்கள் 2 பேரும் எங்கே போனாலும் என்ன? இது கட்சி எண்ணிக்கைக்கு தான் பயன்படுமே தவிர எதற்கு பயன்படும்? புரிகிறதா புரியவில்லையா? அப்போ அதிமுகவுக்கு மட்டும் என்ன கூட்டணி இருக்குது? இப்போ என்னதான் அவனே ஒரு பெரிய கட்சியாக இருக்கின்ற 70 எம்எல்ஏ இருக்கிறான். எதிர்கட்சியாக இருப்பதற்கு 70 எம்எல்ஏ வைத்திருக்கிறானே. நீ எத்தனை வைத்திருக்கிறாய்?
தினகரன் எத்தனை வைத்திருக்கிறார், ஓபிஎஸ் எத்தனை வைத்திருக்கிறார். விஜய் ஒரு இடைத்தேர்தலில் நின்று தன்னுடைய பலத்தை எம்ஜிஆர் மாதிரி காட்ட முடியவில்லையே. இல்ல அந்த 70 எம்எல்ஏ வந்தது ஓபிஎஸ் இருந்ததுனால வந்தது. பாமக ஒன்றுபட்ட பாமக இருந்துச்சு. ஓபிஎஸ் தான் போய் கோவையிலும் மற்ற இடத்துல வாக்களிக்க சும்மா சார் ஒன்றுபட்ட பாமக இருந்தது சார். சோ வட மாவட்டங்கள்ல ஒரு கணிசமான வாக்கு வந்துச்சு. இப்ப ராமதாஸ் எதிர்த்தரப்புல இருக்கிறார். பேசுவதை யோசிக்காம பேசுறேன். ஓபிஎஸ் மாதிரி ஒரு தலைவர் இருந்து எடப்பாடி ஜெயித்தார் என்று சொல்வது உண்மையானால் திமுகவுக்கு போகணும்னு நான் நினைப்பார் ஓபிஎஸ். அப்படி எடப்பாடிக்கு நிகரான கட்சி வைத்து எடப்பாடியை வீட்டுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்வாரா? திமுகவுக்கு போலாமா? இந்த மாதிரி நீ வெட்டி அவருக்கு நீ பேசுற வெட்டி பேச்சுக்கு சரி ஓகே ஓபிஎஸ் விட்டுருங்க. அப்ப இவர் ராமதாஸோட எதிர்ப்பு நீங்க லேசா எடை போடுறீங்களா? அவர் வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. 2 பேரும் எது வேண்டுமானாலும் முடிவெடுக்கட்டும், ஏதாவது ஒரு பக்கம் சேரட்டும். ஏற்கனவே அவர்களுக்கு 5% வாக்கு இருக்கிறது. அந்த 5% வாக்கு இங்கே யார் வைத்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் அவர்களுக்கு பலத்தை ஏற்படுத்தும். உனக்கு சொல்லுகிறேன், நம்ம தகப்ப மகன் சண்டையில் நம்ம என்ன செய்ய முடியும்? இதில் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஓட்டு பிரிய தானே செய்யும். ஒருவேளை என்ன வழியிலே அவர்கள் பிரிந்தால் ஏற்கனவே பாஜக கூட்டணி இருக்கிறதுனால சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுக கூட்டணிக்கு சுத்தமா வராது. சரியா? சிறுபான்மையினர் 8% ஓட்டு வராது. 8% அவங்க இல்லை 12% முஸ்லீமும் கிறிஸ்தவனும் இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் இவருக்கு விஜய்க்கு போடுவார்கள், முஸ்லீம்கள் அவருக்கு போடுவார்கள். அப்புறம் முஸ்லீம் ஓட்டுகளையும் இவர் பிரிப்பதற்கு முயல்வார் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஓட்டை தான் பிரித்து கொள்ள முடியும். தவிர மற்றவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் என்ன செய்வீர்கள்? விஜய் வந்து ஸ்பாய்லரா இருப்பாரு. அதிமுக வெற்றியை பாதிச்சு டிஎம்கே வெற்றி பெறதுக்கு அவர் தான் வழிவகை செய்வார்னு ஒரு கருத்து இருக்கு. அதை நீங்க எப்படி? அவர் ஸ்பாய்லர் பாலிடிக்ஸ். அப்புறம் வேற என்ன? அதான் சொன்னேன், விஜயகாந்த் செஞ்ச வேலையை இப்போ விஜய் செய்கிறாரு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் பிரிச்சிருவாரு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்தால் திமுகவுக்கு நன்மையாக போகும். அது நல்லதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே இது பி டீம். இந்த பி டீம் அரசு திமுக பி டீம் விஜய் அப்படின்னு சொல்றேன். ஆமாம், இந்த பி டீம் அரசியலுக்குள் போகாதே நீ, அது நல்லதில்லை. முதலிலே நாம் இருவரும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மக்களை பிளவுபடுத்துகின்ற அந்த மனிதனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு என்ன பிறகு நீனும் நானும் எதிர்கட்சியாக நடத்துவோம். அடுத்த தடவை முதலமைச்சராக வருவதற்கு நீ முயல். வந்த உடனே உனக்கு திண்டிவனத்துக்கு பக்கத்தில் தேர்தலுக்கு நினைக்க தைரியம் இல்லை. எம்ஜிஆர் மாதிரி அதை நிரூபிப்பதற்கு தைரியம் இல்லை, எதுவும் இல்லை. சும்மா எம்ஜிஆர் பாட்டு பாடி அதிமுக வந்துவிடும், அம்மா செய்தால் தான் வந்துவிடும். அந்த அம்மா படத்தை கட்டுவிட்டு வைத்தால் படையாட்சிகள் ஓட்டு போடுவார்கள், அதை வைத்தால் தேவர்கள். இப்படி அரசியல் நடத்தி என்ன? திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுவதற்கு உனக்கு தைரியம் இல்லை. நியாயமாக ஸ்டாலினை போல் சொல், தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல், இல்லை ஏற்ற வேண்டும் என்று சொல். இது பதில் சொல். நாளைக்கு நீ ஆட்சியில் இருந்தால் எப்படி முடிவெடுப்பாய்? நாளைக்கு ஆட்சியில் இருந்தால் எப்படி முடிவெடுப்பாய்? நாளைக்கு என்ன முடிவெடுப்பாய் என்பதை இன்றைக்கு நீ சொன்னால் தானே உனக்கு வாக்களிக்க முடியும். நாளைக்கு நீ ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வாய் என்பதை இப்பொழுது நீ சொன்னால் தானே நான் வாக்களிக்கலாம். எனக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும், அதை பற்றி நீ மௌனமாக இருந்தால் உனக்கு வாக்களித்து என்ன பயன்? பெருவாரியான மக்கள் இந்த முடிவுக்கு வரப்போகிறார்கள் என்று நான் முன்கூட்டியே சொல்லுகிறேன். 6 மாதம் கழித்து நாம் 2 பேரும் சந்திக்கிறோம். இளைஞர்கள் மக்கத்துல விஜய்க்கு ஒரு அதீத செல்வாக்கு இருக்கு. அது இந்த வழி மொத்தம் 7.5 கோடி வாக்கு, 5.5 கோடி வாக்கு. இல்லை அவங்க பெற்றோர்களெல்லாம் ஓட்டு போட வச்சுறதா சொல்றேன். பெற்றோர்கள் பிள்ளைகளை செய்வார்களா? பிள்ளைகள் பெற்றோர்களை அடமண்டா இருக்கிறாங்க விஜயை பார்த்து. திமுக அதெல்லாம் எல்லா இளைஞர்களும் இல்லை. திமுகவில் இருக்க இளைஞன் திமுகவாக இருப்பேன், இதில் இருக்க இளைஞன் சும்மா இதெல்லாம் வெட்டி பேசுப்பா. உடனே கொஞ்சம் பையங்க 16 வயசுக்கு இளையும் வர்றாங்க. அவங்க அப்படி வந்தால் உடனே எல்லா இளைஞர்களும் அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன், யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு கட்சி நயன்தாராவை பிடிச்சி விஜய் முதல் கூட்டம் விடுறாருல்ல, அந்த ஊருக்கு மக்கியானத்தை நயன்தாராவை விடணும். விஜய் கூட்டத்தை விட அது கூட இல்லைன்னா நான் காதை அறுத்துக்கிறேன். அப்போ வெறும் ரசிகராக தான் பார்க்க வந்திருக்காங்க, தொண்டர்களாக யாரும் மாறலன்னு சொல்கிறீங்களா? ரசிகர்கள் தான், வேற என்ன? அது சினிமா பிம்பம். அந்த மெஸ்ஸிக்கு போய் செத்தாங்க இல்லையா கல்கத்தாவில், கால்பந்தாட்ட வீரர். அவன் வெள்ளைக்காரன், அவன் அர்ஜென்டினாக்காரன். அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவன் நல்லா கால்பந்தாடினா அவனுக்கு பணம் வருது, நமக்கு என்ன வந்துச்சு? இவன் போய் எதுக்கு சாகுறான்? அறிவு இல்லை. என்ன எனக்கு பெரிய என்னுடைய நல்ல தலைவிதி என்ன தெரியுமா? 25 வயதுக்குள்ள நான் காந்தியை படித்து விட்டேன். நான் சினிமா ரசிகனாக இருந்ததே இல்லை. ஒருத்தருக்கு சினிமா எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆர் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு உண்டு. ஆனால் ரசிகனாக நான் இருந்ததில்லை. சிவாஜியோடு எனக்கு ரொம்ப பழக்கம் உண்டு. அரே அப்படின்னு என்ன
நக்கல் பண்ணுவார், கேள்வி பண்ணுவார், ஏய் சிட்டாரிங்க வா அப்படிங்குவார். அவர் எல்லாரையும் இப்படி தான் பேசுவார். ஆனால் அதெல்லாம் நட்பாக இருந்ததே தவிர ஒரு காலத்திலும் இவர்களுக்கு 25 வயதில் நான் லூயி ஃபிஷர் எழுதிய காந்தியை படித்தேன். என்னுடைய தலைமுறைக்கு தமிழ் இயக்கம் பெரிதாக இருந்தது. எல்லாரும் தமிழ் பேர் வைத்துக்கொள்ளலாம், மாறன், காரன், ஏதாவது ஒன்று வைத்துக்கொள்ளலாம், காலன், செழியன், சோழன் என்று ஏதாவது பேர் வைத்து எல்லாம் அந்த வயசில் தமிழ் பற்றி ஓங்கி நின்ற காலம். மறைமலையடிகள், தேவனைய பாவாணர் போன்றவர்களெல்லாம் இருந்தார்கள். திமுக தமிழை கையில் எடுத்தது. அண்ணா அப்படி இருந்தார். ஆகவே அண்ணாவால் தான் இந்த மேடை தமிழ் இவ்வளவு செழிப்புற்றது. இல்லைன்னா இந்த இவங்க பேசுகிற மாதிரி தான் பேசிக்கிட்டாங்க எல்லாம் கொச்சை வழக்கில். அது மாதிரி அது இருக்கட்டும். அது இந்த பாரு, இது முடிஞ்சோன்னு ஒரு தரம் விஜயகாந்த் ஆடி தனி ஆட்சிக்கு போகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு தரம் கவிழ்ந்து கவிழ்ந்து ஒரு அரசியல் நடத்தி முடித்து விட்டார். இப்பொழுது இவர் ஒரு அரசியல் நடத்தி முடிக்க போகிறார். எல்லாரும் என்ன செய்வீர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு, மேய்க்கு பிறகு? என்ன இந்த தேவையா ஐயா ஒழுங்காக இந்த ஸ்டாலின் இந்த அரசியல் நல்ல அரசியலே இல்லை, தெளிவான அரசியல் அவருக்கு தெரியாதுங்க. விஜய்க்கு ஒரு அரசியலும் தெரியாது, செய்தித்தாளே படிக்கிற பழக்கம் அவருக்கு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன அதனால் இந்த ஒரு முட்டாளை கொண்டு போய் ஆலோசகராக வைத்திருக்கிறாரு. அவன் பாமகவை கவுத்து விட்டு வந்தவன், இவரை கவுப்பதற்காக அவன் வந்திருக்கான். ஆனால் உலகத்தில் நல்ல கோச், அந்த டீமை வெற்றி பெறுவதற்கு நீ தான் காரணமாக, உன்னே எனக்கு கோச்சாக வச்சுக்கிறேன்னு சொன்னவனை பார்த்துருக்கேனே தவிர அந்த டீம் தோற்றதுக்கு நீ தான் காரணமாக நீ எனக்கு வாங்கிட்டு சொன்னவளை நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. அந்த பீகார்காரனை வைத்து கொண்டிருக்கலாம். அவன் நல்ல விவரமான ஆள். அவன் நிறைய காசு கேட்பான்னு நினைக்கிறேன். காசு கேட்டாலும் ஜெயிக்கவாத வைப்பானே, உனக்கு யோசனை சொல்லுவானே, டேய் இந்த தேர்தலில் இந்த அதிமுகவோட சேர்ந்துரு, அப்போ தான் ஒழுங்காக வரும்னு சொன்னான். அவன் சொன்னான், அதான் விரட்டி விட்டாங்க. நான் முதலமைச்சராக வர்றேங்கிறேன், நீ அவன் முதலமைச்சராக வர்ற. அவர் முதலமைச்சராக தான் வாழ்றாரு, முதலமைச்சராக தான் தூங்குறாரு, முதலமைச்சராக தான் எந்திக்கிறாரு இருப்பாரு. மேய்க்கு அப்புறம் என்னவா எந்திரிப்பாரு? இதெல்லாம் சும்மாப்பா. நான் எனக்கு ரொம்ப நட்புங்க. நான் அதனால் அவர் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் என்னுடைய கருத்து இல்லை. ஸ்டாலினை இவர் உறுதியாக தோற்கடித்து முதலமைச்சராக வந்து விடுவார் என்றால் இவர் வரட்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் சொல்லுவது தெரிகிறதா? பெரிய கப்பலே புயலில் தடுமாறுதே, நீ பாட்டுக்கு படகை வைத்து கொண்டு கரை சேருகிறேன் என்று சொல்லுகிறாயே, சேராவிட்டால் கடைசியில் உன்னை நம்பி ஒன்று சேர்ந்து கவிழ்ந்து விடுவானே என்பதனால் நான் சொல்லுகிறேன். என்னுடைய கருத்து ஸ்டாலின் வரக்கூடாது, திமுக இந்த கொள்ளை கூட்டம் இதோடு தொலைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தை தவிர யார் வர வேண்டும் என்பதில் எனக்கு விஜய் முதலமைச்சராக வந்தால் எனக்கு ஒன்றும் மறுப்பில்லை. வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் கெடுத்து விட்டு போய்விடாதே என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேனே தவிர எனக்கு அதில் ஒன்று யார் நீ வந்தால் எனக்கு சம்மதம், நீ முதலமைச்சராக வர முடியும் என்றால் எனக்கு சம்மதம். எனக்கும் சம்மதம் சார். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப பெரிய குழப்படியாக இருக்கிறது. இந்த விஜயை போட்டு காங்கிரஸ் உள்ளே வருவதாக சொல்லி இதை ஒரு பெரிய செய்தியாக்கி விஜய் ராகுலிடம் பேசி ஆட்களை எல்லாம் வரவழைத்து நாங்கள் ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்று சொல்லி, சரி காங்கிரஸ்காரன் 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது, கட்சியையும் வளர்ப்பதில்லை, எதையும் வளர்ப்பதில்லை. மாவட்ட கமிட்டிக்கு கீழே காங்கிரஸுக்கு ஆளே இல்லை. மாநில கமிட்டியில் இருக்கிறார்கள், பிறகு மாவட்ட கமிட்டியில் இருக்கிறார்கள். இவர்கள் தான் மொத்த காங்கிரஸே. ஆனால் காமராஜருக்கு ஓட்டு போட்டு பழகிய மக்களில் மீதமிச்சம் உள்ளவர்கள் இன்னமும் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு 5-6-7% காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. அது தென் மாவட்டங்களில் இருக்கிறது. ஒரு தேசிய கட்சி, விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சி, புகழ்பெற்ற கட்சி, அதோடு நம்மோடு சேர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று விஜய் மிகவும் விரும்பினார். பாஜக அந்த பக்கம் இருக்கிற காரணத்தினால் காங்கிரஸ் அங்கு போகாது, இங்குதான் வரும். விரும்பினார், பேசினார்கள், எல்லாம் செய்தார்கள். விஜயினுடைய வீட்டிலே போய் ஒரு காங்கிரஸ்காரர் பார்த்தார், எவ்வளவு இடங்கள் என்ன என்றெல்லாம் பேசினார்கள். இவர்தான் மந்திரி பதவி கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டார் ஆட்சிக்கு வந்தார். இவ்வளவு நடந்தேறிய பிறகு இங்கிருந்து சிதம்பரம் ஸ்டாலின் வீட்டுக்கு போனார். போய், ஐயா என்ன எண்ணெய் தேய்த்திருக்கிறீர்கள், முதுகு பக்கம் சரியாக தேய்க்கவே இல்லையே, இங்கே கொண்டாங்க கிண்ணத்தை என்று கொஞ்சம் அவருக்கு முதுகிலும் தேய்த்து விட்டு அவர்கள் போனால் போகிறார்கள், நான் ஒரு ஜனநாயக கட்சியை ஆரம்பிக்கிறேன். மூப்பனார் எப்படி ஜெயலலிதாவோடு காங்கிரஸ் கூட்டி சேர்ந்தபோது ஜெயலலிதாவை மறுத்து நின்ற மூப்பனார் தனி கட்சி தொடங்கினாரோ, அதுபோல் விஜயோடு அவர்கள் சேருவார்களே, ஆனால் நாங்கள் தனி கட்சி தொடங்குகிறோம். ஏனென்றால் யாருக்கும் தொண்டர்கள் கிடையாது, பர்சனாலிட்டிஸ் கவுண்ட். ஆகவே ஒரு 10 பர்சனாலிட்டியை, செல்வ பெருந்தகை,
குற்ற வழக்கில் ஏராளமான குற்ற வழக்கில் சிக்கியிருக்கிற செல்வ பெருந்தகை இன்னும் 1.5 ஆண்டுகளில் வருகின்ற ராஜ்யசபாவுக்கு போயே தீர வேண்டும், அதற்கு மட்டும் எனக்கு இடம் கொடுத்து விடுங்க என்ற நிபந்தனையோடு சிதம்பரம் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொன்ன பிறகு காங்கிரஸ் அங்கே கொஞ்சம் யோசிக்க தொடங்கிவிட்டது. இந்த சமயத்தில் கட்சி உடைந்தது என்று சொல்வார்கள், 4 பேர் அந்த பக்கம் போவார்கள், 4 பேர் இந்த பக்கம் வருவார்கள் என்று சொல்லி மறுபடியும் மேலே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் யோசிக்க தொடங்கி இப்போது விஜயை கத்திரித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆக மீண்டும் இதுதான் காங்கிரஸில் செய்வான். எப்பொழுது வேண்டுமானாலும் 4 பேர் ஒரு கட்சியை உடைத்து கொண்டு போவார்கள். கட்சியே அவ்வளோதான், 8 பேர் 4 பேர் அந்த பக்கம் போனால் ஒரு கட்சி என்கின்ற அளவிற்கு காங்கிரஸ் ஆகிவிட்டது. ஆட்சியை இழந்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்ட பிறகும் சொரணை இல்லை இந்த கட்சியை எப்படி வளர்ப்பது என்று. அங்கே போனால் கூடுதல் இடம் தருவார்கள் என்றால் அங்கேயும் வளர முடியாது. நீ 70 இடங்கள் 80 இடங்கள் வாங்கி நின்ற காலமெல்லாம் இருந்ததை வளர்ந்தாயா? உன்னுடைய தயவிலே தான் கருணாநிதி ஆட்சி நடத்த முடியும் என்கின்ற நிலை இருந்ததை வளர்ந்தாயா? கட்சியை வளர்ப்பதற்கு தனித்து வந்து முதலில் போராட வேண்டும். ஒரு கூட்டணி கட்சியோட காலமெல்லாம் இருந்து கொண்டே இருந்தால் அவனுடைய கட்சிக்கு ஜால்ரா அடிப்பதற்காக நாம் கட்சி வைத்திருக்கிறோம், தனி கொடி வைத்திருக்கிறோம். இது எவனுக்கும் புரியவில்லை. கூட்டணி என்பது தேர்தல் முடிந்த பிறகு அவனவன் வேலையை பார்க்க அவனவன் வர வேண்டும். நாம் கூட்டணி சேர்ந்த திமுக தவறு செய்யுமானால் அதை பற்றி கண்டித்து பேச வேண்டும். ராஜாஜி அப்படித்தான் செய்தார். கூட்டணியை கண்டுபிடித்து கொடுத்தவரே அவர்தான். 3 மாதத்தில் அண்ணாவை விட்டு வெளியே வந்தார், அண்ணாவை விமர்சித்தார். நான் சொல்லுகிறேன், கூட்டணியோடு 10 ஆண்டுகள் சேர்ந்து அவனுக்கு தாளம் போட்டு கொண்டிருப்பது என்ற நிலை இருந்தால் வேங்க வேலை கேட்க மாட்டார். நம்முடைய விடுதலை சிறுத்தை திருமாவளவன் குடிநீரில் மலம் கலந்ததை கேட்க மாட்டார். கள்ளக்குறிச்சியில் சாராயத்தினால் என்னுடைய மக்கள் தான் சாகிறார்கள் என்பதை பற்றி பேச மாட்டார். அப்புறம் எதுக்கு தனி கட்சி தனி கொடி? தேர்தல் சமயத்தில் கூட்டுச்சேர் 4 இடம் 2 இடம் வாங்கிக்கொள், மறுபடியும் வா. வந்த பிறகு நீ எவ்வளவு பெரிய ஊழல் செய்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கையே தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவது தான், தொழிலாளர்களுக்காக போராடுவது தான். துப்புரவு தொழிலாளர்கள் எங்களை வேலைகளை நிரந்தரப்படுத்துங்கள் என்று போராடுகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அதை பற்றி பேசவில்லையே. இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து அதுக்கு போய் ஆதரவுலாம் தெரிவிச்சாங்க. ஆதரவு தெரிவித்து அரசாங்கத்தை உன்னுடைய செல்வாக்கு இருக்கிறது எங்கே? தொழிலாளர்களுக்கு விரோதமாக நீ நடந்தால் உன்னோடு ஏற்க நான் கூட்டி சேர வேண்டும் என்று கேட்க வேண்டாமா? இல்லை, திமுகவை எதிர்க்கிறது பாசிச பாஜக உள்ள வர்றதுக்கு வழிவகை பண்ணிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நீ சொல்லுகிற பாசிச பாஜக நீ நடந்தது என்ன? நான் என்ன சொல்கிறேன், மோடி ஆட்சிக்கு வர போகிறார் முதலமைச்சராக. மோடியினுடைய தேர்தல் பாராளுமன்றத்தில் முடிந்து விட்டது. இப்பொழுது அதிமுக மூலமா பாஜக ஆட்சி பண்ணிரும், அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? உன் மூலமாக வாஜ்பாய் செய்தாரா? இதெல்லாம் ஒரு பேச்சுக்கு. நீ என்ன பெரிய தூய யோவானா? அன்றைக்கு வாஜ்பாயோடு நீ சேர்ந்த போது மட்டும் அவர் சங்கியாக இல்லாமல் என்ன வங்கியாக வருந்தார்? அப்பொழுதும் அவர் சங்கியாகத்தான் இருந்தார். போய் சேர்ந்தீர்கள், எல்லாம் செய்தீர்கள். இப்பொழுதும் உனக்கு தேவை என்றால் மோடியிடம் போய் சேர மாட்டாயா? நீ என்ன ஏற்கனவே வாஜ்பாயிடம் சேர்ந்தவன் தானே. காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சியோ பாரதிய ஜனதாவோடு சேராது. அவர்கள் 2 பேரும் எதிர்நிலையில் உள்ளவர்கள். நீ எவனோடும் சேரலாம். அங்கே போய் நம்ம ஆட்சியில் 1.5 ஆண்டுகள் முரசொலி மாறனை மருத்துவமனையில் படுக்கையில் போட்டுக்கொண்டு அவருக்கு ஞாபகமே இல்லை அவர் மந்திரி பதவியில் வைத்திருந்தீர்களே. அவருடைய மந்திரி பதவியை தூக்குவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லையே கருணாநிதி. ஏனென்றால் அரசு செல்வாக்கோடு வைத்தியம் நடக்க வேண்டும் என்பதற்காக அவரை 1.5 ஆண்டுகள் ஞாபகம் இல்லாமல் இருந்தவரை மந்திரியாக வைத்திருந்தார்கள் வாஜ்பாய் அரசு. அவர் என்ன செய்வது? கூட்டணி கட்சியாக இருக்கிறது என்று. அப்பொழுது வாஜ்பாய் இனித்தாரா? அப்பொழுது ஒரு சங்கியாக இல்லையா? இதே பேசி கொண்டிருப்பதில் ஒரு பொருள் இல்லை. அப்ப ஆளுமை மிக்க தலைவர்களா கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இருந்தாங்க. மாநில அரசுல அவங்க தலையிடாம இருந்தாங்க. இப்ப எடப்பாடி அவ்வளவு ஆளுமையா இல்லாததுனால பாஜக அவங்களோட ஆளுமையா இல்லை என்று நீ சொல்கிறாய். ஆனால் அவர் கூட்டணி ஆட்சி இல்லை தனி ஆட்சி என்று சொல்லுகின்றவன் ஆளுமை இல்லாத தலைவனா? அமைதியாக பேசுகிறார், நீ ஆய்வு என்று பேசுகிறார். நீ இல்லாதெல்லாம் பேசுகிறாய். அவர் உள்ளது. அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான், தேசிய ஜனநாயக. நான் சொல்வதை கேளு. அவர் ஒரு உள்துறை அமைச்சர், ஒரு பெரிய கட்சி, அவருடைய கைப்பிடிக்குள் இவர் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அவருடைய கைப்பிடிக்குள் இருந்தால் கூட்டணி ஆட்சி தான் என்று சொன்னால் ஐயா அப்படியா சரி ஐயா என்று தானே சொல்வார். தனித்துத்தான் அதிமுக ஆட்சி நடத்தும் என்று இன்றைக்கு வரையிலும் தைரியமாக. முதல் நாள் அந்த பக்கம் அமித்ஷா பேசுகிறார், மறுநாள் இந்த பக்கம் எடப்பாடி பேசுகிறார். சொல்ற பாஜகவை ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாரு? கண்டித்தல் என்றால் என்ன? இந்த பக்கம் போவோம் என்று நீ சொல்லுகிறாய். நான் இந்த பக்கம் தான் போவேன் என்று சொன்னால் இந்த பக்கம் போகிறேன் என்று சொல்வதை கண்டிக்கிறேன். இந்த பக்கம் போகிறேன் என்றால் சொல்ல வேண்டும். கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறார்.
கூட்டணி ஆட்சி என்பதை கண்டிக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. கூட்டணி ஆட்சியில் எனக்கு உடன்பாடு இல்லை, வேண்டுமானால் என்னோடு வா, வராவிட்டால் போ என்று தானே பொருள். அதற்கு நான் சொல்வது புரிகிறதா? கூட்டணி ஆட்சி என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகிறார். அவருக்கு அஞ்சுகிறவராக இருந்தால் அவர் தானே இவரிடம் கூட்டு சேர வருகிறார். போன தடவை தனியாக நின்று பார்த்து பாராளுமன்ற தேர்தலில் நின்று பார்த்து விட்டு 10-15 இடங்கள் வீணாக போனதற்கு காரணம் இந்த அண்ணாமலை செய்த வேலைதான் என்று சொல்லித்தானே இப்பொழுது உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்து இடைவிடாமல் அவர் சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறார், கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி என்று. எடப்பாடி சொன்னாராம் 30 இடங்கள் உங்களுக்கு என்று சொன்னாராம். 20 இடங்கள் முன்பு வாங்கினீர்கள், இப்பொழுது கொஞ்சம் ஓட்டு கூட வாங்கியிருக்கிறீர்கள், 30 இடங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கார். சொல்லுவதற்கு அதாவது அவர் அமைதியாக அவருடைய காரியத்தை சாதிக்கின்றவராக இருக்கிறார். அதை விட ஒரு உள்துறை அமைச்சருக்கு மறுப்பு, மறுநாள் என்ன செய்ய அமைதியாக அவர் இருந்தால் அவருக்கு அடங்கி நடக்கிறார் என்று பொருள். வேண்டுமானால் இரு, வேண்டாவிட்டால் போ, என்னுடைய கட்சி யாரோடு சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் தனியாட்சி தான் அமைக்கும். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் தனியாட்சிக்கு தான் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் அம்மா காலத்திலிருந்து அதுதான் எங்கள் கட்சியினுடைய பழக்கம். என் காலத்தில் அது மாறாது என்பதை திட்டவட்ட இதோட 5 தடவை சொல்லிவிட்டார். உனக்கு சொரணை இருந்தால் திருப்பி திருப்பி நீ சொன்னால் உனக்கு தான் வெட்கம். நீங்கள் அவரை கேட்க மாட்டீர்கள். ஏங்க எத்தனை தடவை அவர் தனியாட்சி என்று சொல்லிவிட்டார். மீண்டும் ஒரு உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டு திரும்ப திரும்ப வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறாயே. இல்லை, இப்போ ஜெயலலிதாவோ கலைஞரோ இருக்கும்போது இப்படி கூட்டணி ஆட்சி தான் சொல்லி வேற யாரும் சொல்லலாம். இப்போ அப்போ எடப்பாடிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா எடப்பாடி வீக்காக இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதுக்கு இல்லை, வீக்குன்னு நீங்கள் இந்த யூடியூப்காரங்க பண்ணுற யூடியூப்பு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஆளுக்கு விலை போகிறேன். அந்த யூடியூப்பு பூரா யூடியூப்பை நடத்துறது அரசியல் கட்சிகள் தான் நடத்துகிறாங்க. அவர்களுக்காக நீங்கள் நடத்துகிறீர்கள். நீங்கன்னா ஒன்றும் எனக்கு தெரியாது நீ எதற்காக என்று. ஆகவே இது பரப்பப்படுகின்ற கருத்து தான். இன்றைக்கும் தைரியமாக கவர்னரிடம் போய் எத்தனை கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று துறை வாரியாக பட்டியல் கொடுக்க அவரால் முடிகிறது. ஒரு அரசியல் நடத்துகிறார். திமுகக்கு எதிராக அவர் அரசியல் பண்றாரு, பாஜகவுக்கு எதிராக தைரியமா நிற்கிறார். இப்போ கூட அன்புமணி கூட கூட்டணி பாஜகவோடு உடனே டெல்லியை நோக்கி தான் போறாரு, அமித்ஷாவை பார்க்குறாரு. போன தேர்தலில் கூட்டணி இல்லை, தனியாக அவர் பாட்டுக்கு வேலை செய்தாரா இல்லையா? தோற்கிறோம் வெற்றி பெறுகிறோம், அது வேறு செய்தி. நீதானே மறுபடியும் வந்தாய். பாஜக தனியாக நின்று வீணாக போய்விட்டது என்று அண்ணாமலையை ஒதுக்கி வைத்துவிட்டு வீட்டுக்கு தூரமான பெண்ணை போல தனியாக வைத்துவிட்டு வேறொரு ஆளை போட்டுக்கொண்டு அவர் வீட்டிலே வந்து கூட்டணி பேசி எல்லாம் முடித்து விட்டு போயிருக்கிறீர்கள். இப்பொழுது சொல்லி பார்க்கிறீர்கள் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி என்று. அவர் ஒப்புக்கொள்ளவில்லையே. அது மட்டும் இல்லை, அவருடைய அரசியலை இந்த அரசாங்க ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பதை பற்றி கருத்து தெரிவிக்க இன்றைக்கும் விஜயால் முடியவில்லை. முடிகிறதை எடப்பாடியால். அவர் ஆட்சியில் இருந்தவர், அனுபவப்பட்டவர், ஒரு பெரிய கட்சியை வைத்திருக்கின்றவர். ஆகவே அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அல்வா கொடுக்க போகிறார் ஸ்டாலின். ஏனென்றால் அந்த திட்டம் என்ன என்பதை பற்றி இன்றைக்கும் தெளிவாக இல்லை. கெசட்டிலே வெளிவந்தால்தான் எதுவும் உறுதி. இவர் ஆட்சியில் இருக்கிறவர் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டம் போடுகின்ற போது அடுத்த மாதத்திலிருந்து நானே ஒரு 2 மாதம் முதல்ல கொடுத்து விட்டு போகிறேன், நீங்கள் வாக்களித்தால் திரும்ப வந்து அதை சிறப்பாக நான் நடத்துகிறேன் என்று சொல்ல வேண்டியதானே. இவர் என்ன மேய்க்கு பின்னால் தேர்தலுக்கு பின்னால் திட்டம் போடுவதற்கு நீ யார் என்று கேட்கிறேன். நீங்க திமுக அரசு மேல இவ்வளவு குற்றம் சாட்டுறீங்க, ஆனா இப்ப கூட கருத்து கணிப்புல திமுக கூட்டணி தான் முதல் இடத்துல இருக்கு. எந்த கருத்து கணிப்பு? அந்த லயோலா சார் எப்படினாலும் இந்த ஒரு யூடியூப்காரன் கணிப்பு, இந்த லயோலா காலேஜுக்காரன் கணிப்பு, இதெல்லாம் சரி. அதிமுக கூட்டணியில எத்தனை கட்சி சார் இருக்கு இப்போ வரைக்கும்? பாஜக அதிமுக தான் இருக்கு. எனக்கு என்னை பொறுத்தவரையிலும் ஸ்டாலின் should be replaced by some opposition party. அது இருக்கிறதுல எது பெரிய கட்சியோ அதுதான் ஆகட்டும். அது எப்போ அப்படித்தான். முன்பு அம்மாவுக்கு எதிராக மாற்று கட்சி அகற்றியது, கருணாநிதிக்கு எதிராக மாற்று கட்சி. எப்பொழுதுமே ஒரு கட்சி ஆட்சியில் இருந்து பெரும் தீமைகள் ஏற்படுமானால் வலிமையாக இருக்கிற மாற்று கட்சி அதை மக்கள் ஈக்குவல் பவர்ல இல்லைங்கிறது உன் கருத்து. இருக்கிறதா இல்லையா தேர்தல் முடிந்த பிறகு முடிவு செய்யலாம். மக்கள் அப்படியே அடித்து வைத்த சிலை போல் இந்த கட்சிக்கு என்றால் இந்த கட்சிக்கு கட்சிக்காரன் தான் அப்படி போடுவான். மக்கள் மாற்றி மாற்றி போடுவார்கள். கருணாநிதி ஒரே ஒரு ஆள் தான் ஒரு முறை ஜெயித்தார். அதற்கு முன்னால் அவன் ஓட்டு கணக்கெல்லாம் சொல்லி கொண்டிருந்தவனாலும் தூக்கா போட்டு கொண்டான். கருணாநிதி ஆட்சிக்கு வந்து விடுவார் என்று சொன்ன காலத்தில் ஒரே ஒரு ஆள் ஜெயித்தார். ஒரே ஒரு ஆள் ராஜினாமா செய்து விட்டார். அம்மா 2 இடத்துல நின்று 2 இடமும் தோற்றார்கள். இந்த கணிப்பெல்லாம் சும்மா 2000 பேரிடம் நீங்கள்
கணிப்படுகிறீர்கள்? இந்த 2000 பேர் 2,00,000 பேரை பிரதிபலிக்கின்றவர்களாக ஆக மாட்டார்கள். இது பூராவும் பொய், பித்தலாட்டம். இதை சொல்லி இது மாதிரி கருத்துக்களை கட்சிகளே உருவாக்கும். உங்கள் யூடியூப்பில் பாதி டியூபை எப்படி கட்சிகள் கட்டுப்படுத்துகின்றனவோ அதே மாதிரி தேர்தல் கணிப்புகளையும் கட்சிகள் கட்டுப்படுத்தும். ஆகவே இவையெல்லாம் பொது கருத்து அல்ல. பெருவாரியான மக்கள் 2,00,000 மக்களுடைய மனநிலையை 2,000 பேரை கொண்டு முடிவு செய்ய முடியாது. நீங்களாக அந்த ஆள் உட்கார்ந்து கொண்டு எந்த நேரமும் மோடியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார், நீதிமன்றத்துக்கு எதிராக பேசுகிறார், கூறுகட்டத்தனமாக பேசுகிறார், முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துகிறார். தேர்தலுக்கு பின்னால் வருகின்றவன் எவனோ அவன் போடுவானே திட்டம், நீ எதற்கு போடுகிறாய்? ஓய்வூதியம் கொடுப்பதென்றால் அடுத்த மாதத்திலிருந்து கொடு. ஓய்வூதியம் கொடுப்பதில்லை என்றால் மே மாதத்தில் இது நடைமுறைக்கு வருவதற்கு நீ எதற்கு திட்டம் போடுகிறாய்? அவங்க நாங்க திரும்ப ஆட்சி அமைச்சிருவோம், நாங்க அப்ப கொடுப்போம். அடை 5 ஆண்டுகளாக உனக்கு நேரம் இல்லையாக்கும். இப்பதான் அந்த கடிவாயில் நாங்கள் ஆட்சி அமைத்து விடுவோம் என்ற நம்பிக்கை 4 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்ல வேண்டியதானே? பணத்தை கொடுத்துருக்க வேண்டியதுதானே? இதெல்லாம் பேசாத. நீ என்ன இதோட கேள்வியா? நான் சொல்றேன், இப்பொழுது கொடு. அறிவித்து விட்டாய திட்டத்தை அடுத்த மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று சொல். இல்ல சார், உங்களுக்கே தெரியும் பெரிய ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு என்ன இம்ப்ளிமெண்ட்? அப்புறம் எதுக்கு 4.5 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது, இப்பொழுதுதான் அறிவிக்கிறாய் தேர்தல் வரப்போகிறது என்று? அறிவிக்கின்ற போது அடுத்த ஆண்டிலிருந்து வரும் என்று சொல்வதற்கு நீ யார் என்று கேட்கிறேன் நான். அரசு ஊழியர்கள்லாம் அந்த அரசு ஊழியர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அவருக்கு ஆதரவு சங்கிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அவர்கள் ஒப்புக்கொண்டு ஸ்டாலினுக்கு கேட்கலாம் விட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு அவங்களோட மகிழ்ச்சியை தான் வெளியே. அது ஒன்று, அது ஒரு பேச்சாகவே இல்லை பார்த்தாய. நான் சொல்லுகிறேன், அது ஒரு பேச்சாக அடிபடுகிறதா? ஒரு பெரிய காரியம் நடந்து விடு. ஆனால் இவர் அல்வா கொடுக்க போகிறார் என்று எடப்பாடி சொல்வது ரொம்ப இருக்கட்டும். ஏன் நானும் இதை அல்வா என்று நினைக்கிறேன் என்றால், ஒரு மனிதன் கொடுக்க வேண்டும் என்றால் ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் கொடுக்க வேண்டும். 4.5 ஆண்டுகள் உனக்கு கொடுப்பதற்கு நேரம் இல்லை. 4.5 ஆண்டு முடிந்த பிறகு உனக்கு சிந்தனை வருகிறது. அப்புறம் 6 மாதம் தள்ளி போட்டு அடுத்த நீ தேர்தலுக்கு பிறகு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் இதற்கு என்ன பொருள்? நீ வருவாய், வரமாட்டாய். இன்னொருவனுக்காக திட்டம் போடுவதற்கு நீ யார்? அது உறுதி இல்லாத போது நீ எதற்கு அடுத்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நீ எதற்கு போடுகிறாய் என்று கேட்கிறேன் நான். நீ வந்தால் போடு, வராவிட்டால் அது இன்ட்ரீம் பட்ஜெட் அவங்களுக்கு தாக்கல் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. இன்டரிம் பட்ஜெட் வேற, இது வேறப்பா. இல்ல சார், அது மாதிரி இப்போ அந்த ஸ்கீம் அவங்க ஒரு டிலேடு போடுறதுக்கு 5 ஆண்டுகள் ஆடி இருக்க அந்த ஆளுக்கு மூளை இல்லையா என்று கேட்கிறேன். 5 ஆண்டுகளாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதற்கு தேர்தலுக்கு பிறகு என்று வைக்கிறாய் என்று கேட்கிறேன் நான். 5 ஆண்டுகளாக உனக்கு அவர்கள் போராடவில்லையா? இது தேர்தல் அப்போ டிஎம்கேக்கு எதிர்மறையா ஆகும்னு சொல்றீங்களா? இல்லை, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீ அல்வா கொடுக்குறாய், இது தேர்தலுக்கு பிறகு என்று சொல்லி நீ செய்யக்கூடாது. அதை அடுத்து வருகிற ஆட்சி செய்ய வேண்டும். இதை இந்த பித்தலாட்டத்தை தவிர உன் தகப்பனுக்கும் உனக்கும் வேறு எந்த அரசியலும் தெரியாது. இதே உங்களுக்கு பழக்கம். செய்வதென்றால் தெளிவாக செய். 5,000 பொங்கலுக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சி இருந்தால் சொல்லுவாய். பிறகு நீ 3,000 தானே கொடுக்குறாய். 2வது, நீ லேப்டாப் கொடுப்பதை 4.5 ஆண்டுகளாக தள்ளி வைத்து விட்டாய். இது அம்மா கொடுத்த ஒன்று. பள்ளிக்கூடம் போகின்ற மாணவர்களுக்கு மற்றதெல்லாம் கொடுக்கின்ற போது, இப்பொழுது கல்வி என்பது கம்ப்யூட்டர் சார்ந்ததாக, கணினி சார்ந்ததாக அமைந்திருக்கின்ற போது, கணினியை கொடுத்தால்தான் அவர்கள் படிக்க முடியும் என்று சொல்லி அம்மா அந்த மாணவர்களுக்கு கணினி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த கணினி திட்டத்தை 4 ஆண்டுகளாக நிறுத்தி வைத்து விட்டாய். இல்லை, அது எடப்பாடி காலத்திலே நிறுத்திட்டதா இன்னைக்கு முதல்வர் குற்றம் சாட்டி இருக்காரு. நடந்து கொண்டே இருந்தது. எடப்பாடி காலத்தில் 2 ஆண்டு எதுவுமே நடக்கவில்லை. பள்ளிக்கூடம் நடக்கவில்லை, குடும்பம் நடக்கவில்லை, எதுவும் நடக்கவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது 4 ஆண்டு என்ன வந்து 4.5 ஆண்டுகள் படித்து முடித்து விட்டான் கண்ணி இல்லாமல். இப்பொழுது கடைசி நேரத்தில் கொடுக்குறாய். உனக்கு இது ஒரு பேச்சு என்று நீ எடுத்து பேசுகிறாய். நான் சொல்கிறேன், 4 ஆண்டுகள் மாணவர் அவன் ஆள தெரியலை, அவன் சரியில்லை. நீ 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டியதானே? அம்மா நிறுத்தி விட்டு போன திட்டங்களையெல்லாம் நான் நடைமுறைப்படுத்துகிறேன் சொல்ல வேண்டியதானே? நீ என்ன செய்வதற்கு உனக்கு என்ன கொள்ளை? மாணவர்கள் 4 ஆண்டு மாணவர்களுக்கு கண்ணி தேவையில்லையா? எல்லாம் கடைசி நேரத்தில் இவனுக்கு கொடுப்பாய். பிறகு அடுத்த ஆண்டு திட்டத்தில் ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் அறிவிப்பாய். எல்லாவற்றையும் இப்படி இன்றைக்கு வரையிலும் சும்மா பொங்கலுக்கும் அதற்கும் கொடுக்க வேண்டியதானே தவிர, ஒரு துப்புரவு தொழிலாளர்களுடைய வேலையை நிரந்தரப்படுத்துவதில் என்ன சிரமம் இருக்கிறது? இல்லை சார், ஒவ்வொரு போராட்டத்துக்காக அவங்க பதில் சொல்லிட்டு வராங்க. மேபி அடுத்து ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் அண்ட் இவங்களுக்குலாம் ஏதாவது சொல்யூஷன் இன்றைக்கு வரையிலும் 13,000 20,000 இடைநிலை
3 வகையாக போராடுகிறார்கள். அதாவது இடைநிலை ஆசிரியர்களில் 20,000 சம்பளம் வாங்கி கொண்டு 40 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக தற்காலிகமாக வேலை செய்கிற ஆசிரியர்கள் பள்ளியில் இருக்கிறார்கள், கல்லூரியில் இருக்கிறார்கள். புதிதாக ஆளை எடுப்பதில்லை. இன்னொரு பக்கம் 2003 இத்தனாம் ஆண்டுக்கு முன்னால் வந்தவர்களுக்கு ஒரு சம்பளம், பின்னால் வந்தவர்களுக்கு ஒரு சம்பளம். சரியா? அடிப்படை சம்பளத்தில் வேறுபாடு. அடிப்படை சம்பளத்தில் வேறுபாடு என்கின்ற காரணத்தினால் மொத்த சம்பளத்தில் வேறுபாடு. ஒரே வேலையை ஒரே மாதிரி ஒரே பள்ளிக்கூடத்தில் செய்கின்ற 2 பேருக்கு ஒரு மாதம் முன்னால் சேர்ந்தவனுக்கு ஒன்று, பின்னால் சேர்ந்தவனுக்கு ஒன்று என்பது என்ன நியாயம் என்று அவன் கேட்கிறான். இது 20,000 பேர் போராடுகிறார்கள். எந்த தொழிலாளிக்கும் பணம் கொடுப்பதில்லை. பஸ் டிரான்ஸ்போர்ட் டிரைவரெல்லாம் டெம்பரரி, 600 ரூபாய் அவனுக்கு சம்பளம். ஏஜென்சி மூலம் ஆள் எடுக்கிறார்கள். என்ன, எவனுக்கும் நிரந்தரமாக தனியார் தான் இப்படி செய்வார்கள். சீக்கிரமாக அவனுக்கு சட்டம் வைத்து நாம் அவனை நிரந்தரப்படுத்த வேண்டும். தொழிலாளியை ஓராண்டுக்கு மேலாக நீ ஒருவனை தற்காலிகமாக வைத்து கொள்ளக்கூடாது என்று சட்டம் போடுகிறார்கள். தனியாருக்கு மானங்கட்டவனை சட்டம் போடுகிற நீயே 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் எல்லோரையும் தற்காலிகமாக வைத்துக் கொள்ளுகிறாயே, நீ என்ன அரசு நடத்துகிறாய் என்று கேட்கிறேன். சும்மா கரும்பு கொடுக்குறேன், வெல்லம் கொடுக்குறேன் என்று சொல்வதுதான் அரசா என்று கேட்கிறேன் நான். இதெல்லாம் மிகையான கட்டத்தில் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றே தவிர அடிப்படையான கட்டமைப்புகளை நாட்டில் செய்வதற்கான யோக்கியதை உனக்கு இல்லை. எனக்கு மத்திய அரசாங்கம் அது தருவதில்லை, இது தருவதில்லை, கல்விக்கு பணம் கொடுக்கவில்லை. கல்வி திட்டம் அவன் திட்டத்திற்கு அவன் கொடுப்பான், நவோதயா திட்டத்திற்கு அவன் கொடுப்பான், மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டத்துக்கு அவன் கொடுப்பான். நீ வைத்திருக்கிற திட்டத்திற்கு வேண்டாம் என்று சொன்னால் பேசாமல் இருக்கு. விஸ்வகர்மா திட்டத்தை அவன் அறிமுகப்படுத்துவான். நீ உடனே ஒரு 22 ஜாதிகள் நம்ம கையை விட்டு போய்விடுமே, அவன் பணம் கொடுத்து அவர்களை பிடித்து கொண்டு விடுவானே, 5 லட்சம் கடன் இனாமாக கொடுக்குறான் தொழில் செய்வதற்கு. அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள், அவர்கள் வசதியாக இல்லை. அது குலக்கல்வி திட்டத்தை அது குலக்கல்வி நீ அவன் சொன்ன. இப்போ நீ யாருக்கு கொடுத்த? ஆசாரிக்கு தானே கடன் கொடுக்குற. இல்ல, இவங்க போட்டது வந்து 35 வயசு பேர் தானையா வேற. அவன் அந்த ஆளுக்கு இல்ல சார், ஸ்கீமோட பேஸ் லைன் ஐ திங்க் டிஃபரண்ட் நினைக்கிறேன். இல்ல நினைக்கிறேன். அப்படிதான் சார் நான் சொல்லுகிறேன், நீ நினைக்கிறது நான் நினைக்கிறேன். அதாவது ஊகத்தின் பேர் இல்லை, விஸ்வகர்மா திட்டம் ஒரு 20-25 ஜாதிகளை அவர் தேர்ந்தெடுத்து கைவினை தொழிலாளர்கள், அவர் பேர் தான் விஸ்வகர்மா என்று வைத்தாரே தவிர அவர்களெல்லாம் கையால் வேலை செய்து பிழைக்கின்ற வழியாக உள்ள குடும்பத்தினர். இவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தால் அவர்கள் தொழில் செய்து சொந்த முதலாளியாக வாழ்க்கையில் மெதுவாக உயரட்டும் என்று அவர் நினைத்தார். நல்ல திட்டம் தான் அது. உடனே இந்த 22 ஜாதிகளும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அப்போ திரும்புவானா நம் பக்கம் என்று கருதி நீ இது குலக்கல்வி திட்டம் என்று சொன்ன. என்ன குலக்கல்வி திட்டம்? முட்டாள்தனமான வார்த்தை. அதுவே ராஜாஜி வெள்ளைக்காரன் வைத்து விட்டு போன கல்வி திட்டத்தை தான் பள்ளிக்கூடத்தில் போதித்தாரே தவிர அதில் மனு தர்மத்தையா போதித்தார்? இதை நீனும் பேசுகிறாய். அப்படியானால் எவனோ பேசுவதை கேட்டு நீங்கள் பேசுகிறீர்கள். அரை நேரம் பள்ளிக்கூடம் என்று சொன்னார். புதிதாக பள்ளி கட்ட வசதி இல்லை, 500 பேருக்கு பதிலாக 1000 பேர் படிக்கட்டும் என்பதற்காக சொன்னார். அவர் வாழ்க்கையில் என்ன வெளியே பேசியது ஒன்று, அவன் சும்மா இருக்கிற நேரத்தில் தகப்பனுடைய தொழிலை கற்றுக்கொண்டால் என்ன என்று சொன்னால் அதே கல்விக்கு கொண்டு வந்து விட்டார் என்று பொருளா? இந்த பொய்யை பெரியார் பேசி, அண்ணா பேசி, நீ வரையிலும் பேசுகிற இதை மறுத்து பேசுவதற்கு இந்த நாட்டில் ஒழுங்கான கட்சி கிடையாது. காங்கிரஸ் கூட இல்லை. நான் சொல்லுகிறேன், ராஜாஜி காலத்தில், அதற்கு அடுத்த காலத்தில் நான் படித்தேன். அந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் குலதர்ம மனுநீதியை தான் சொல்லிக் கொடுத்தார்களா? ஆங்கில கல்வி சொல்லிக் கொடுக்கவில்லையா? அல்ஜீப்ரா சொல்லிக் கொடுக்கவில்லையா? இவன் சொன்ன இந்த குலக்கல்விக்கு அடிப்படையான எந்த பாடமாக இதில் சேர்க்கப்பட்டதா? இதெல்லாம் அப்புறம் என்ன குலக்கல்வி? அவர் சொல்லுகிறார், சும்மா இருக்கிற நேரத்தில் தகப்பனுடைய தொழிலை அந்த பிள்ளை சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன செய்வான் அந்த பையன் என்று கேட்கிறான். சும்மா இருக்கிற நேரத்தில் சாயந்தரமாக இருக்கட்டும், ராத்திரியாக இருக்கட்டும், சும்மா இருக்கிற நேரத்தில் தொழிலை கற்றுக்கொண்டால் என்ன என்று சொல்வது பெரிய மோசமானதா? நீங்களெல்லாம் ஜாதிக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கிறீர்களா? சமத்துவபுரம் என்று நீ கொண்டு வந்தாய், ஜாதி வாரியாகத்தான் வீடு கொடுத்தாய். கடைசியில் பிராமணனுக்கும் ஒன்று கொடுத்தாய். எல்லா ஜாதிக்கும் ஒன்று கொடுத்தால் சமத்துவம் என்று பொருளா? எல்லா ஜாதிக்கும் தான் மோடியும் 22 ஜாதியை கொடுத்தார் கைவினை தொழிலாளர்களுக்கு. நீயும் கைவினை தொழிலாளராக இருந்தால் கொடுத்திருப்பார். இதற்கு அந்த பேரை மட்டும் நீ மாற்றி விட்டு மறுபடியும் நீ ஏன் பணம் கொடுத்தாய்? இந்த ஓட்டுகள் நம்மை விட்டு போய்விடக்கூடாது என்று. ஆகவே இது சும்மா குலக்கல்வி என்று சொல்ல வேண்டியது, ஜாதி வாரி என்று சொல்ல, நீங்கள் தான் ஜாதியினுடைய பெரிய பாதுகாவலர்கள். என்ன சமத்துவபுரம் ஜாதியை ஒழிப்பதற்காக என்று கொண்டு போனீர்கள். ஆளுக்கு ஒரு வீடு கட்டி, ஒரு ஜாதிக்காரனுக்கு ஒரு வீடு, அந்த ஜாதிக்காரன் தன்னுடைய கட்சிக்காரன். அதுதான் அதில் ரொம்ப முக்கியம்.
யாருக்கு வீடு கட்டி கொடுத்தார்? திமுக காரனுக்கு வீடு கட்டி கொடுத்தார்கள். ஐயர் மட்டும்தான் திமுக அல்லாதவன் அதில் வீடு பெற்றவன். மிச்சம் பூரா திமுகவில் இருக்காங்களே எல்லா ஜாதியும், அவனுக்கு தானே வீடு. அப்புறம் ஐயர் மட்டும்தான் திமுகவில் இருக்க மாட்டான், அவனுக்கு மட்டும்தான் தனியாக. சமத்துவபுரத்தால் பயன்பெற்றவர் ஒரே ஒரு ஐயர், ஒரு மாவட்டத்திற்கு ஒரு ஐயர். என்ன உங்களுடைய திட்டங்களெல்லாம் தெரியாதா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று? சரி, நீ இந்த பாரு, 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு 40 அடி ரோட்டுக்கு 30 அடி ரோட்டு போட்டு சுரண்டுகிறவன் நீ. உன்னை ஏன் என்று கேட்க 7 கூட்டணி கட்சிக்கு நாதி இல்லை. 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு 40 அடி அகலத்துக்கு போட வேண்டிய ரோட்டை 30 அடி அகலத்திற்கு போட்டு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை கண்டுபிடித்து வா என்று சீஃப் இன்ஜினியர் இதற்கு கையெழுத்து போட்டான், பணம் கொடுத்தான். அரசு பணத்தை இந்த 10 அடி நீளத்திற்கு 100 கிலோமீட்டருக்குள்ள பணத்தை யார் யார் பங்கு போட்டீர்கள்? வெறும் சீஃப் இன்ஜினியர் செய்துவானா? அவன் மீது வழக்கு போட வேண்டியதானே? மந்திரி, முதலமைச்சருக்கு பங்கு, மந்திரிக்கு பங்கு, சீஃப் இன்ஜினியருக்கு பங்கு, கீழ் இன்ஜினியருக்கு பங்கு, கான்ட்ராக்டருக்கு பங்கு, எல்லாருக்கும் பங்கு. இது ஏன் என்று கேட்பதற்கு உரியதையெல்லாம் விட்டு ஆகாத கல்வி, அவன் குலக்கல்வி. அன்னைக்கு அவ்வளவு கூட்டம் இருந்தது. இந்து எங்க இருந்தது? 10 பேர் போகிறான், 10 பேரை நிறுத்தி விட்டாங்க, அவ்வளவுதான். கூட்டம் இருந்தால் அடிதடி நடந்திருக்கும், பெரிய கலவரம் நடந்திருக்கும். நடந்ததா? இல்ல, நடக்க கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையா போட்டிருந்தாங்க. நீனா அப்படின்னு கவர்மெண்ட் சைடு விளக்கம் சார். முட்டாள் என்ற அர்த்தம், நாடாளுகிறவன் முட்டாள் என்ற அர்த்தம். நாளைக்கு பெரும் கலவரம் நடந்து விடும் என்று நான் நாட்டையே பூட்டி வைத்து விட்டேன். பிரிகாஷனா பிரிகாஷன்ங்கிறது எப்பன்னா, கலவரம் நடக்கிறது என்பதற்கான அறிகுறிகள் தெரிகின்ற போதுதான் பிரிகாஷன். ஒருத்தனுமே இல்லை தெருவில். 6 மணிக்கு தீர்ப்பு சொல்றான், 6:15 மணிக்கு ஏத்த போறாங்க. அப்ப எந்த ஆள் இருந்தாங்க அந்த தெருவில்? எந்த ஆளுகள் கலகம் செய்தார்கள்? எங்கே ரத்த சிந்தல் ஏற்பட்டது? முன்னணியை சார்ந்தவங்க தான் கொஞ்சம் கலாட்டா பண்ணதா செய்திகள் வந்தது. சில ஊரடங்கு சட்டம் போடுவதற்கு ஊர் முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டால் தான் ஊரடங்கு சட்டம் போட வேண்டும். நீதிபதிகள் 2 நீதிபதிகளுடைய பெஞ்ச் கேலி செய்திருக்கிறது. இது ஒரு அரசா என்று கேட்டிருக்கிறது. எங்கேயாவது மக்களை பிரித்து வைப்பார்களா? வீணாக பகையை பிளவை உண்டாக்குவார்களா? அவன் பாட்டுக்கு அவன் வேலையை தர்காக்காரன் பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் பாட்டுக்கு தர்கா தரப்புல இந்த நீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நாங்க உச்ச நீதிமன்றம் போறோம் தர்கா தரப்புல சொல்லியிருக்காங்க. அதானே செய்ய வேண்டும். அப்புறம் எதற்கு ஊரடங்கு சட்டம்? ஒரு தீர்ப்பு வருகின்ற போது அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல் நீதிமன்றத்திற்கு இப்பொழுது போவது போல ஊரடங்கு சட்டம் எதற்கு போட்டா? இப்பொழுது அந்த ஊரடங்கு சட்டங்களை போடுவதற்கு ஒவ்வொரு நீதிமன்ற தீர்ப்புக்கும் எதிராக ஊரடங்கு சட்டம் போடுவது, மற்றவற்றையெல்லாம் செய்வது என்று சொன்னால் எப்படி நீ நாடாள முடியும்? அப்புறம் நீதிமன்றங்கள் எதற்கு? நீதிமன்றங்கள்லாம் கழுதைகள் மேய்கின்ற பால் நிலங்களாக ஆகிவிடும். ஒரு நீதிபதி தீர்ப்பு சரியில்லை என்றால் விண்ணப்பி, மேல் நீதிமன்றத்திற்கு போ. நம்ம பாபர் மசூதி இருக்கிறதே, அதை இடித்தது நியாயம் என்று 5 நீதிபதிகள் தீர்ப்பு கூறினார்கள். அவர்களின் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தீர்களா? பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தீர்களா? உடனே ஊரடங்கு சட்டம் போட்டார்களா? இது எங்கேயாவது உண்டா? எல்லா முஸ்லிம்களும் நாட்டில் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். பாபர் மசூதியை இடித்தது சரி என்று சொல்லி அங்கே ராமர் கோயிலே கட்டப்பட்டு விட்டது. பேசாமல் தானே இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறார்கள் மசூதிக்கு, அங்கே போய் கட்டி கொண்டு தானே இருக்கிறீர்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இடிப்பது என்று சொன்னால் இந்த முதலமைச்சருக்கு தான் புத்தி இல்லாமல் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 800 ஆண்டுகளாக ஆயிருக்கும் இதை இடிப்பதற்கு. சார் 500 வருஷமா இருந்த மசூதியை தான் இப்போ இடிச்சிருக்காங்க. ஸோ வடநாடு, தமிழ்நாட்டில் நாகூர் ஆண்டு வடநாடு மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு ஆகியிருந்தால் 800 ஆண்டுகள் ஆயிருக்கும். பிஜேபி நான் பேசுவதை கேளு. 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பிஜேபி வடநாட்டில் இதுதான் பிரச்சனை. காஷ்மீரை பிளப்பார்கள், பாபர் மசூதியை இடிப்பார்கள். அங்கே உள்ள மக்கள் முகலாய மன்னர்களால் ஆளப்பட்டவர்கள். அங்கே சிவாஜிகள் தோன்றுவார்கள். இங்கே சிவாஜி தோன்றினாரா? இங்கே முஸ்லீம்கள் ஆண்டார்களா? இங்கே விவகாரங்கள் நடந்தனவா? நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு இந்துக்கள் இன்றைக்கு வரையிலும் கூடுதலாக போய் கொண்டிருக்கிறார்களே, வேளாங்கண்ணிக்கு போய் கொண்டிருக்கிறார்களே, அப்புறம் எப்படி அந்த தர்காவை மட்டும் இடிப்பார்கள்? அவருடைய மனநிலையே ராஜாலாம் என்ன சொல்றாரு? தர்காவை அகற்றணும்னு தான் சொல்றாரு. அவர் கூட ஒரு குரூப் சேருது. நான் என்ன சொல்றேன், மக்களை பற்றி பேசுறேன், யாராவது தனி மனிதனை பற்றி பேசுறேன். அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் 100 ஆண்டுகளாக சொல்லுகிறார். இடித்தார்களா? 100 ஆண்டுகளாக சொல்லுகிறார். அவர் அதை இடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். அது அவருடைய போக்கு. நான் சொல்வதை கேளு. நீ போய் நாகூர் ஆண்டவர்கள் கோயிலுக்கு முன்னால் இந்துக்கள் போக வேண்டாம் என்று சொல், கேட்பார்களா மக்கள் என்று பார்ப்போம்.
வேளாங்கண்ணிக்கு போக வேண்டாம் என்று சொல் கேட்பார்கள். நீ சொல்லி கேட்கவில்லை என்பதனாலே தான் நீ தனி கட்சி தனியாக பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் என்று சொல்கிறேன், தனி மனிதர்கள் அது அவருடைய போக்கு. அது அந்த கட்சி இடிப்பதற்காகவே ஏற்பட்ட கட்சி, இடிப்பதை பற்றி பேசட்டும். மக்களிடம் அந்த மனப்பாங்கு இருக்கிறதா? இருந்திருந்தால் இதை செய்திருப்பார்களா இல்லையா? இதை எதற்கு நீ இல்லாத பிளவை மக்களிடையே உண்டாக்குகிறாய்? நான் சொல்லுகிறேன், நீ இந்த தர்காவை காப்பாற்றப் போகிறேன் என்று இல்லாத கலவரத்தை முன்னிறுத்தி, இல்லாத கலவரம் வந்துவிடும் என்று சொல்லி ஊரடங்கு சட்டம் போட்டதின் விளைவாக மக்கள் பிளவுபடுத்தப்படுகிறார்கள். இப்பொழுது அந்த மக்களுக்கு ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நான் இந்துத்துவக்காரனும் இல்லை, அது வேண்டும் என்று சொல்லுகிறவனும் இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபம் ஏற்றப்படுகின்ற உரிமை எதற்காக மறுக்கப்பட வேண்டும் என்று முருகனை நம்புகிறவர்களெல்லாம் ஒரு மனநிலையை பெறுவார்களானால் இந்த அரசாங்கம் இல்ல, ஆனா அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, இந்த தீர்ப்பு தமிழர்களுக்கு எதிரானது, தமிழர்கள் பின்பற்றிய நடைமுறையை புறக்கணிக்கிற மாதிரி இந்த தீர்ப்பு இருக்குன்னு அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. முருகனுக்கு தீபம் ஏற்றுவதில்லை என்பது தமிழர்களின் நடைமுறை என்று எந்த மடையன் சொன்னான்? முருகனுக்கு ஏத்த வேண்டிய இடத்துல ஏத்தணும், சம்பந்தம் இல்லாத அதெல்லாம் ஏற்ற வேண்டிய இடம் இறக்க வேண்டிய இடமெல்லாம் நீ செய்வதில்லை முடிவு. அதை நீதிமன்றம் முடிவு பண்ண. கார்த்திகை மாதம் என்பதும் கார்த்திகை தீபம் என்பதும் நம்முடைய வீடுகளில் எல்லாம் விளக்கேற்றப்படுகிறது. இது உனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் மந்திரியாக இருப்பதற்கே நீ தகுதி இல்லாத. குறிப்பிட்ட அந்த தூண்லதான் ஏத்தணும்னு அடம் பிடிக்கிறது. தூண்லை மலையில் ஏற்று வேற தூண்ல ஏற்ற வேண்டும் இருக்க, இதெல்லாம் பேச்சு இல்லை. நீ ஏற்றவே கூடாது என்று சொல்லுகிறாய். இல்ல, அந்த தூண்ல ஏத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. எங்க மசூதி பக்கத்துல, தர்கா பக்கத்துல இருக்க அந்த தூண்ல ஏத்த. இதெல்லாம் நீ தேவையில்லாத பேசுற. இல்ல சார், நான் சொல்றேன், திருப்பரங்குன்ற மலையே முருகனுக்குரிய மலை தான். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பரங்குன்றத்து மலை என்றுதான் பெயர். பரிபாடலில் அது குறிப்பிடப்படுகிறது, திருமுருகாற்றுப்படையில் குறிப்பிடப்படுகிறது. முருகன் தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படுகின்ற கடவுள். அவன் மலைக்குரிய கடவுள், மலையில் வாசம் செய்கின்ற கடவுள். அவனுக்கு மலையில் ஏற்றாமல் எதிலே ஏற்றுவது என்று உன் தலையில் ஏற்றுவது? அவனுக்கு மலையில் ஏற்றாமல் உன் தலையில் ஏற்றுவதா? மலையில வேற பகுதியில ஏத்திக்கோங்க, இந்த தூண்ல ஏத்திக்காதீங்க வேண்டாங்கிறது அவங்க கோர்ட் சொல்லியிருக்கான். கோர்ட்டுக்கு போ. நீ ஊரடங்கு போட்டிருக்க. நான் சொல்கிறேன், இந்த மக்களுக்கு அறிவு இருந்தால் என்னுடைய தீபத்தை என்னுடைய இடத்தில் ஏற்றக்கூடாது என்று சொன்ன உனக்கு நான் வாக்களிக்க வேண்டுமா என்று இந்த மக்கள் முடிவு செய்ய வேண்டும். நான் சொல்லுகிறேன், நீ எது வேண்டுமானாலும் போ, என்ன வேண்டுமானாலும் பேச. உன் கையில் ஆட்சியில் இருந்தால் தானே பேசுவாய். இது என்ன, தர்காக்காரன் சும்மா இருக்கிறான். இவன் பாட்டுக்கு போய் இவர் 2 பேரும் அமைதியாக, இவன் திருப்பரங்குன்றத்து மலையில் தர்காவை வைத்திருக்கிறான். இந்த தர்காவை அமைதியாக பொறுத்து கொண்டு இந்த மக்கள் இருக்கிறார்கள். இதில் எதுக்கு பிளவை உண்டாக்குகிறாய்? நான் கேட்கிறேன், இதில் எதுக்கு பிளவு? இவனுடைய தர்காவை அவன் ஏற்றுக்கொள்கிறான், அவனுடைய மலையை இவன் ஏற்றுக்கொள்கிறான். 800 ஆண்டுகளாக இப்படித்தான் நடைமுறை இருந்து வருகிறது. இப்பொழுது நீ போய் இதையெல்லாம் செய்தால் இதனுடைய விளைவு போலரைசேஷன் நடக்கும், பிளவு ஏற்படும். பிளவு ஏற்பட்டால் மக்கள் அந்த பிளவை ஏற்படுத்துறது இந்துத்துவ அமைப்புகள் தான். விளக்கு ஏத்தணும்னு சொல்லக்கூடிய விளக்கு இந்துத்துவக்காரன் சொல்லலை, நான் சொல்றேன். இந்துத்துவா அல்லாதவன் சொல்றேன். முருகனுக்கு விளக்கேற்றக்கூடாது என்று சொல்லுகின்ற ஆட்சி விரட்டப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். நான் தர்காவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவன் தான். அதாவது எல்லா மத நம்பிக்கைகளும் போற்றப்பட வேண்டும், அவரவர் இடத்தில் அவரவர் பாங்கில். அதில் ஒன்று மாறுபாடு இல்லை. இந்துத்துவாக்காரன் சொல்வது வேறு, நான் சொல்வது வேறு. முருகனுக்குரியது மலை, தொல்காப்பியத்தில் உள்ள கடவுள் முருகன். அவனுக்கு திருப்பரங்குன்றத்தை விட்டுவிட்டு மலையை விட்டுவிட்டு எங்கு போய் ஏற்றுவது? எங்கு வேண்டுமானால் மலை பூராவும் ஏற்ற வேண்டும் என்று சொல்கிறேன். மலை பூராவும் ஏற்ற வேண்டும், ஒரு இடத்தில் இல்லை. தர்காவில் இருக்கிற தூணே கோயில் மண்டபத்து தூண் தான் படம் பிடித்து காட்டினான். தர்காவில் இருக்கிற தூண் தர்கா தூண் இல்லை, முஸ்லீம் ஆர்கிடெக்சர் இல்லை. அது நம்முடைய கோயில் ஆர்கிடெக்சர். அதன் மீது தான் தர்காவை கட்டியிருக்கிறான். அதை பொறுத்து கொண்டு நம்முடைய மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக பாராட்ட வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு இவன் சொல்லுகிறான் என்று இவன் பேசுவதையே கேட்டால் நீ உன்னுடைய அறிவை தேக்கமடைந்து விடும். இவர்கள் பூராவும் திருடுவதற்காகவும் கொள்ளையடிப்பதற்காகவும் ஆட்சிக்கு வந்தவர்கள். வேறு நோக்கமே அவர்களுக்கு கிடையாது. பரம்பரையாக அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தவிர மக்களை பிளவுபடுத்துவார்கள். அந்த ஆட்சி நம் கையில் இருந்தால்தான் நாம் கொள்ளையடிக்க முடியும் என்ற ஒரே காரணத்திற்காக மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் இவர்கள். ஊரடங்கு அந்த தீபம் அன்றைக்கு ஏற்றப்பட்டிருந்தால் குடிமொழிக்கு போயிருக்கும். இந்த 2வது கோர்ட் சொல்லிவிட்டான். சுப்ரீம் கோர்ட்டு சொன்னால் என்ன பண்ணுவாய்? அப்பொழுது மீண்டும் தர்காவை எடுத்து கொண்டு போய்விடுவார்களா? அதுக்கப்புறம் வர என்ன ஆப்ஷன் இருக்குன்னு தெரியலை. வரும்ல. 2வது கோர்ட்டு உனக்கு தீர்ப்பு சொல்லிட்டான். உன்னை பற்றி மூஞ்சியில் காரி துப்பியிருக்கான். ஒரு அரசு மக்களை பிளவுபடுத்தலாமா என்று சொல்லியிருக்கிறான். தேவையில்லாமல் அதிகாரிகளை எல்லாம் பயன்படுத்துகிறாயே ஏன் என்று கேட்டிருக்கிறான். ஒரு நீதிமன்றம் கேட்கிறது, உயர் நீதிமன்றம் கேட்கிறது. அதிகாரிகளை எல்லாம் பயன்படுத்தி ஒழுங்கான காரியங்களின் மீது பிளவுகளை உண்டாக்கி மக்களை பகைமைப்படுத்துகின்ற வேலையை ஒரு அரசியலுக்காக மெனக்கட்டு செய்யலாமா? நீ ஒரு 8% ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பார், நீ கூட சும்மா இருந்தாய், நான் தான் உனக்காக சட்டம் போட்டேன். நான் எப்படி ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசினா?
உன்னுடைய நன்மை உனக்கு தெரியவில்லை, உன்னுடைய நன்மை எனக்கு தெரிகிறது. அதனாலே நான் உனக்காக ஊரடங்கு சட்டம் போட்டேன். அது வீதியில் நாய் கூட தெரியவில்லை என்பது எனக்கும் தெரியும். ஆனால் ஊரடங்கு சட்டம் யாருக்கு போட்டேன்? உனக்காக போட்டேன். ஓட்டை எனக்கு போடு. சரி, மதுரை இந்த மக்கள் ஒரே ஒரு காரியத்திற்காக இந்த மக்களை பிளவுபடுத்துகிறாயே. அமைதியாக 7 கோடி மக்களும் இந்த நாட்டில் சந்தனக்கூடுக்கு இவன் போவான், நாகூராண்டவரதுக்கு இவன் போவான், அவனும் இவனும் நல்ல தமிழர்களின் வெவ்வேறு மதங்கள் அவை, அவ்வளவுதானே. எப்பொழுது தமிழர்கள் மதத்திற்காக அடித்து கொண்டிருக்கிறார்கள்? இது தமிழ் பண்பு வழி, திருக்குறள் வழி, சங்க இலக்கிய வழி தமிழனுக்கு கற்பிக்கப்பட்ட பண்பே தவிர, இது நீ இருப்பதை நாசப்படுத்துகிறாய், பிளவுபடுத்துகிறாய் மக்களை. ஒற்றுமையாக இருக்கின்ற மக்களை நீதான் பிளவுபடுத்துகிறாய் என்று நான் சொல்லுகிறேன். மதுரை மக்கள் இப்ப யார் பக்கம் அந்த விவகாரத்துல? மதுரை மக்கள், நான் அறிவுடைய எந்த மகனும் திருப்பரங்குன்றத்தை முருகனை நம்புகின்றவன் ஒருவன் எதற்காக எங்களை நீ பிளவுபடுத்த நினைக்கிறாய் என்று சொல்லி, அவனெல்லாம் இந்த ஓட்டால் செருப்பால் அடித்தால் தான், செருப்பால் அடித்தால் தான் சிலருக்கு புத்தி வருமே, ஓட்டால் அடித்தால் தான் இவர்களுக்கு புத்தி வரும். இதில் விஜயும் சேர்ந்து கொண்டு அமைதியாக இருக்கிறார். எதற்காக அமைதியாக இருக்கிறார் சொல்ல வேண்டும் இல்லையா? ஏங்க, கோர்ட்டு தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்கள். அந்த மக்களுடைய உரிமை தானே, முருகன் அவர்களுக்குரிய கோயில் தானே, மலை அவர்களுடைய மலை தானே. அந்த மலையிலே நீ போய் ஒட்டி கொண்டிருக்கிறாய், கோயில் தூணிலே நீ தர்கா கட்டியிருக்கிறாய், தப்பில்லை. நான் இன்றைக்கும் அதை அகற்ற வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். இருக்கட்டும், நம்முடைய கோயில் தூண்டை நீ தர்கா கட்டி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் எங்கள் மீது நீ எனக்கு 2 பேருடைய பிணைப்பும் இருக்கட்டும் என்று சொல்லுகிறேன் நான். ஆனால் என்னை தீபம் ஏற்றவிடக்கூடாது என்று நீ சொன்னால் பிறகு என்னுடைய கோயில் தூணை பிடுங்கு என்று சொல்லுகின்ற நிலைமை வருமா வராதா? மக்களை ஏன் பிளவுபடுத்துகிறாய் என்பதுதான் என்னுடைய கேள்வி. முஸ்லீம்கள் எங்கே ஏமாறுகிறார்கள் என்றால், நமக்கு நல்லது செய்கிறார் ஸ்டாலின் என்பது போல் நம்புகிறவர்கள் தான் ஏமாறுகிறார்கள். அதன் மூலம் பெருவாரியான மக்களுக்கு அவர்கள் பகையாகிறார்கள். இப்பொழுது இந்துத்துவா அல்லாத என்னை போன்ற எத்தனையோ பேர் ஏன் திருப்பரங்குன்றத்திலே முருகனுக்குரிய மலையை தீபம் ஏற்றக்கூடாது என்ற கேள்வியை எங்களிடமெல்லாம் எழுப்ப முடியும் என்றால், கடைசியிலே அந்த மக்கள் தனிமைப்பட்டு போவார்கள். சின்ன எண்ணிக்கையில் உள்ள மக்கள். இந்த ஸ்டாலினால் இந்த நாட்டுக்கு சேருகின்ற தவறான ஆட்சியாளர்களை நாம் அமர்த்துவதால் ஏற்படுகின்ற தீமை இது. திருப்பரங்குன்றம் ஒரு பிரச்சனையாக ஆனால் டிபாசிட் காலி ஆகிவிடும் திமுகவுக்கு. உனக்கு சொல்லுகிறேன், திருப்பரங்குன்றம் மட்டும் சரியாக ஒரு பிரச்சனையாக ஆனால் மக்களுக்கு அந்த கோபம், உள்ளே இருக்கின்ற கோபம் வெளிப்பட்டால் நீதிமன்றங்களில் வெளிப்படுகிறது. மக்களுக்கு மனதுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொருவனும் வெளியே சொல்லுகிறானா, அது வெளிப்பட்டால் திமுக டிபாசிட் கூட வாங்க மாட்டான். அந்த மக்கள் திரண்டு நின்றான். நீதானே பிளவுபடுத்துகிறாய். அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, கருத்து ரீதியாக வாக்களி என்று பழக்கப்படுத்தப்பட்ட மக்களை நீ முஸ்லீம் எனக்கு ஓட்டு போடும், அதுக்காக உனக்கு சட்டம் போடுகிறேன், இவனுக்கு ஓட்டு போட்டு என்றால் பிறகு அவனெல்லாம் ஒன்று சேர்க்கிறான். சேர்ந்தால் அவனும் ஓட்டு போட்டால் உனக்கு என்ன ஓட்டு வரும்? 8% பெரிசாக பேசுகிறீர்கள். 88% இருக்கிறவனெல்லாம் ஒன்று சேர மாட்டாங்க. 88% எப்பயுமே ஒன்றிணைஞ்சது கிடையாது. ஆனா சிறுபான்மையினர் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுமானால் அவர்கள் ஒன்றிணைகின்ற நிலைமை ஏற்படும். நான் இந்து என்பதையே ஒப்புக்கொள்வதில்லை, நான் இந்து என்பதையே சொல்லிக் கொள்வதில்லை. எனக்கு மதம் இந்து இல்லை. பாரதி தான் இந்து என்று சொல்ல தமிழில் முதல் அறிமுகப்படுத்துகிறான் என்று கருதுகிறவன் நான். நம்முடைய சமயங்கள் தமிழ் சமயங்கள், அது சைவம் வைணவம் போன்ற சமயங்கள் தான். நான் இந்து என்று இந்தியா முழுவதுக்கும் ஒரு மதம் இல்லை, அந்த மதத்தில் நாம் ஒரு அங்கம் இல்லை என்று நான் நினைக்கின்றவன். இவர்களையெல்லாம் விட கூடுதலான கருத்தழுத்தம் உடையவன் நான். தமிழ்நாடு அரசாங்கம் வைத்திருக்கிற இந்து அறநிலையத்துறை என்பதை வைத்து கொண்டு நீ எல்லாம் என்ன பேசுகிறாய்? நான் முதலமைச்சரை கேட்கிறேன். நீ முதலில் தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று வை. அவனுடைய மதம் வேத மதம், பிராமணனுடைய மதம் வேத மதம். அந்த மதத்தை விட்டு அவன் வரவும் தேவையில்லை, வரவும் வேண்டாம். அவனுடைய சமக்கிருதம் உயர்ந்தது, அவனுடைய வேத மதம் உயர்ந்தது, எங்களுடைய தமிழ் உயர்ந்தது, எங்களுடைய தமிழ் சமயங்கள் உயர்ந்தவை. எல்லா சமயங்களுக்கும் சேர்ந்து ஒரு அறநிலையத்துறை தமிழ் சமயங்கள் மற்றும் வேத மத அறநிலையத்துறை என்று வை. எதுக்கு இந்து என்று வைக்கிறேன்? உனக்கே இந்து என்று சொல்லி தூக்க தெரியவில்லையே மானம் கெட்டவர்களே, அப்புறம் எனக்கு இந்துத்துவா எதிர்த்து பேசுகிறாய்? நீ இந்து என்ற சொல்லை இங்கே எடுத்து விடு. இந்துத்துவா என்ற சொல் தெற்கானத்திற்கு வடக்கே நின்று விடும். புரிகிறதா? இந்த மாதிரி சொல்லுகின்றவனே சொல்லுகிறேன், திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவதில் என்ன தடை? எங்கள் வீட்டில் ஆட்சி இருக்கிற போது பார்த்தீங்கன்னா வீடு பூரா 200 சிட்டி இது முதல்ல போய் கடையில் வாங்கி சேகரிப்பார்கள். பிறகு அதுக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வைத்திருந்து அமர அதை ஏற்றி கொண்டே இருப்பார்கள். அது முருகன், இன்னைக்கு முருகன் கார்த்திகை தீபம் வாங்க நான் என்ன
நீனே ஆனா மதுரையில உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கே ஏத்தணும்னு சொல்ல தைரியம் இல்ல. அவங்க வந்து அமைதியா தான் பேசுறாங்க அதுல. ஓகே, நீங்க விஜய்க்கு நிலைப்பாடு இல்லன்னீங்க. அதிமுகல உள்ள மதுரை நிர்வாகிகளே அந்த விஷயத்துல உறுதியா அதெல்லாம் நிலைப்பாடு ஒண்ணும் எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியல? இல்ல அவங்களுக்கு வந்து ஏன் முஸ்லீம் ஓட்டுகள் நமக்கு வந்து முஸ்லீம் ஓட்டுகளுக்காக இல்ல, இந்துக்களுக்கே அது பெரிய விருப்பம் இல்ல அப்படிங்கிறது தான் இந்த அவங்களோட மாதிரி எண்ணம். முஸ்லீம் ஓட்டுக்கு ஒரு நிலைப்பாடு எடுப்பது, இந்து ஓட்டுக்கு நிலைப்பாடு, இதெல்லாம் நல்லதே இல்லை நாட்டுக்கு. இந்த ஸ்டாலின் மாதிரி தன் சொந்த பலம் இல்லாதவர்கள், சொந்த செல்வாக்கு இல்லாதவர்கள் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறார்கள். மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். பிளவுபடுத்தப்படக்கூடாது. முஸ்லீம்கள் தமிழர்கள். ஆகவே அவர்கள் போய் பள்ளி வாசலில் வணங்கட்டும், நாம் போய் கோவிலில் வணங்குவோம். 2 பேரும் எந்த காலத்திலும் ஒற்றுமையாக இருந்திருக்கிறோம், என்றைக்கும் ஒற்றுமையாக இருப்போம். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டும். நீ சந்தன கூட்டை நடத்து. 2ம் நடக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அதை நடத்தக்கூடாது என்று நீ சொன்னால் இதை நடத்தக்கூடாது என்று அவன் சொல்லுவான். பிறகு பிளவுபட்டு போனால் யார் இந்தவர் கடைசியில் வேட்டி கிழிஞ்சா யாருக்கு மானக்கேடு? 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக கிழிச்சு வேட்டி கிழிச்சா யாருக்கு மானக்கேடு? சிறுபான்மை மக்களுக்கு அதனால் பெரிய பாதிப்பு வரும். இந்த ஸ்டாலின் செய்கின்ற வேலை இந்த தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்த நினைக்கிறார். முஸ்லீம் சமூகம் என்றும் இந்து சமூகம் என்றும் பிளவுபடுத்தி இந்த 8% வாக்கு நமக்கு வந்துவிடும், மற்றவர்களெல்லாம் தானாக போட்டு விடுவார்கள் என்று நினைக்கிறார். இந்த கன்சாலிடேஷன் ஆஃப் ஹிந்துஸ் நடக்கின்ற காரியத்தை ஸ்டாலின் செய்து விடுவாரோ என்று நான் அஞ்சுகிறேன். நான் சொல்லுவது புரிகிறதா? அதான் இதுவரையில் நடக்கவில்லை. தமிழ் மக்கள் மதவாரியாக பிரிந்து வாக்களிப்பதில்லை. முஸ்லீம்கள் மட்டும்தான், முஸ்லீம் லீக்கு மட்டும்தான் அப்படி வாக்களிப்பார்களே தவிர நம்முடைய மக்கள் இயல்பாக வாக்களிப்பார்கள், அரசியல் அடிப்படையில் வாக்களிப்பார்கள். ஆனால் இப்பொழுது நீ செய்கின்ற காரியம் அவர்களை தனிமைப்படுத்துமானால், அவர்கள் கோபம் கொள்வார்களே ஆனால், ஒன்று திரள்வார்களே ஆனால், கடைசியில் உன்னுடைய கட்சி ஒரணாவுக்கு பெறாமல் போய்விடும். பிறகு அது முஸ்லீம்களுக்கு பெரிய பாதிப்பாக முடியும் என்று நான் விடாமல் சொல்லுகிறேன். நான் என்னை ஒரு இந்து என்று நினைத்து கொள்ளாத ஒருவன் சொல்லுகிறேன், முஸ்லீம்களுக்கு பாதிப்பாக போயிடும். இந்த போலரைசேஷன் என்பது, பிளவு என்பது வடநாட்டில் நடந்தது, தமிழ்நாட்டில் நடக்கவில்லை. நடக்கும்படி செய்வதற்கு ஸ்டாலின் முயலுகிறார். இவர் நமக்கு நல்லது செய்கிறார் என்று புரியாமல் நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் அது உங்களுக்கு கெடுதலாக வந்து முடியும் என்று நான் சொல்லுகிறேன்.